கனிவான பார்வையாளர்களுக்கு வணக்கம். எங்கள் கதை சேனலுக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவோ அல்லது சுவாரஸ்யமாகவோ இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் தந்து கருத்துகள் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். சரி, இப்போது இந்த மிகவும் உண்மையாக விவரிக்கப்பட்டுள்ள கதையை அனுபவிப்போம். அந்த ஆண் பாருங்கள், முதலில் காதலிக்கும் போது நீதான் என் ஒரே என்று சொன்னார். ஆனால் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வந்ததும் புதுமையான விஷயங்களை தேடி சுவையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். ஹா ஹா, ஏழ்மையிலும் பெருமிதம். எனது கணவரைப் போல மனச்சான்றுள்ள விபச்சாரம் செய்யும் கணவர் யாருக்கும் உண்டா? காதலியுடன் உறவுக்கு போனுவிட்டு வீட்டிற்கு திரும்பியபோது மனைவிக்கு ஒரு கொத்து அழகான ரோஜாக்களையும் ஒரு தடிப்பான பணக்கற்றையையும் வாங்கி வர மறக்கவில்லை. அதோடு ஒரு செய்தியும் விட்டுச் சென்றார்: மனைவியே, வீட்டில் கவலையுடன் இரு. நான் 2 நாட்கள் வரைக்கும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்கிறேன். ஆனால் அக்கா, ரோஜாக்கள் அழகாக இருக்கின்றன, பணம் மணக்கிறது. ஆனால் அந்த வெண்ணிற சட்டை காலரில் திட்டமாக ஒரு லிப்ஸ்டிக் முத்திரை பதிந்திருக்கிறதே, இதென்ன சக்கரவர்த்தி கால கதை போல இருக்கிறதே. அப்போது எனக்கு என் குழந்தையின் சூப்பர்மேன் கைப்பெட்டியை எடுத்து அந்த நாடக முகத்தின் மீது வீசிவிட வேண்டும் போல் இருந்தது. மிகவும் நகைச்சுவையானது எது தெரியுமா? அந்த இரவில் மழையும் காற்றுமாக நான் கோபத்தில் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். அப்போது தவறுதலாக எனது உண்மையான பையை எடுக்காமல் குழந்தையின் ரோபோ மாதிரிகள் நிறைந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு விட்டேன். பணப்பையை முழுவதுமாக மறந்துவிட்டேன். சரியாக அந்த நெருக்கடியான நேரத்தில் நான் என் அடுத்த வீட்டு அண்டை வீட்டாரின் கைகளில் சிக்கிக்கொண்டேன். ஊரில் அனைவரும் சொல்கிறார்கள், அவர் சிறைச்சாலையிலிருந்து புதிதாக வந்தவர் என்று. ஒருபுறம் புதுமையை விரும்பும் முன்னாள் கணவர் என்னை சிறைக்குள்ளே தள்ள ஒரு தந்திரம் செய்து கொண்டிருக்கிறார். மறுபுறம் மர்மமாய் தோன்றும் அந்நியன். இது ஒரு மீட்பா அல்லது இன்னொரு இனிமையான பொறியா? இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் கணவனின் புதுமை ஒரு நஞ்சாக இருக்கலாம். அதே சமயம் அந்நியன் வாழ்நாள் முழுவதும் உண்மையான அன்பாக இருக்கலாம். காற்றாடும் ஒரு புறநகர் பகுதியின் மங்கலான மாலை நேரத்தில் அந்த தழைகள் சலசலக்கும் ஒலியில் வாழ்க்கையின் சோக கதைகளைச் சொல்லிக் கொண்டிருக்கும் ஹியூவென் அங் வீட்டின் முன் வராந்தாவில் அமர்ந்து முன்னால் உள்ள ஒற்றையான பாதையை பார்த்துக்கொண்டு துக்கம் நிறைந்த கண்களை உடையவளாய் இருந்தாள். உள்ளே அவளது சிறிய மகன் தொடர்ந்து ஜூரம் காய்ச்சியதால் அழுகுரல் எழுப்பிக் கொண்டிருந்தான். அது ஏற்கனவே பல காயங்கள் நிறைந்த அவளது இதயத்தை ஊசிகளால் குத்துவது போல் இருந்தது. ஹியூவென் அங் இப்போது 28 வயது, பிரகாசமாகவும் பெருமையுடனும் இருக்க வேண்டிய வயதில். அவள் தன்னை 4 சுவர்களுக்குள் அடைத்துக் கொண்டிருந்தாள். கணவரும் சமூகமும் கொடுத்த இளத்தன்மையான பட்டத்தை சுமந்துகொண்டு வீட்டுக்குள் சுமையாய் இருப்பவள். 12 ஆண்டுகள் கடுமையான படிப்பு, மதிப்புமிக்க பார்மசிஸ்ட் பட்டம். இப்போது ஒரு இருண்ட அலமாரியில் தூசி படிந்து கிடக்கிறது. அதன் இடத்தை எண்ணெய் வாசனை, டைப்பர் வாசனை, தினசரி சிறு சிறு கவலைகள் பிடித்துக்கொண்டன. அவளது கணவர் தேங்க் சமூகத்தின் பார்வையில் வெற்றியாளராகவும் பளபளப்பானவராகவும் இருந்தார். ஆனால் அவர்களது சொந்த குடியிருப்பில் ஒரு குளிர் நிழலாக மாறியிருந்தார். அவர் அதிகாலையில் வெளியே செல்வார்.
தாமதமாக வீடு திரும்புவார். ஹியூவென் அங் முழு அக்கறையுடன் சமைத்த உணவு அடிக்கடி மேசையில் குளிர்ந்து கிடக்கும். வெளிர் ஒளி விளக்குகளின் கீழ் அவளது தனிமையான பெருமூச்சுடன். வீட்டில் குழந்தையை பராமரிக்கும் பெண்களுக்கு யார் துயரத்தை புரிந்து கொள்கிறார்கள்? குழந்தை அதிக தூரத்தில் வலிப்பு வரும் இரவுகள், கண்ணாடியில் தன்னை பார்க்கும் போது தான் மெலிந்து வாடிப்போவதைக் கண்டு தோன்றும் தெளிவற்ற அச்சம். இந்த ஒதுங்கிய சிறிய கிராமத்தில் மக்களின் பேச்சு புயல்களை விட அதிகமாக பயமுறுத்தக்கூடியது. அண்டை வீட்டு கியூமாமி, கிராமத்தின் லவுட் ஸ்பீக்கர் என்று அழைக்கப்படுபவர், ஹியூவென் அங் சந்தைக்குச் செல்லும் போதெல்லாம் கிண்டல் தொனியில் பேசுவார். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கணவர் காப்பாற்றுகிறார். குழந்தை கெட்டுப்போவது தாயின் காரணம். குழந்தை நோய்வாய்ப்படுவது தாயின் திறமையின்மை என்று. இந்த கெட்ட கிசுகிசுப்புகள் பெரிதாகி ஹியூவென் அங் ஒரு சுமை. தேங்கின் வெற்றியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒட்டுண்ணி என்ற ஒரு கற்பனை காட்சியை நெய்தன. ஹியூவென் அங் தலைகுனிந்தவாறே இருந்தாள். மெலிந்த கைகள் சில துண்டு இறைச்சியுடன் ஒரு பிளாஸ்டிக் பையை இறுக்கி பிடித்துக்கொண்டு. ஆர்வமாக பார்க்கும் பார்வைகளுக்கு இடையே தனிமையாக நடந்து சென்றாள். அவளுக்கு தெரியாது, தேங்கின் மாற்றத்தின் நிழலில் மழைக்கு பின் வளரும் விஷ காளானை போன்ற ஒரு துரோகம் வளர்ந்து வருவதாக. அன்றிரவு தேங் வழக்கத்தை விட தாமதமாக வீடு திரும்பினார். விலை உயர்ந்த பர்ஃப்யூம் வாசனையை மூடும் வலுவான மதுபான வாசனை. அவர் அன்று காலையில் ஹியூவென் அங் கவனமாகச் சலவை செய்து இஸ்திரி செய்த தூய வெள்ளை சட்டையை கழற்றியபோது ஹியூவென் அங் அதிர்ச்சியடைந்தாள். காலரில் ஒரு கருஞ்சிவப்பு லிப்ஸ்டிக் முத்திரை மங்கலாகத் தெரிந்தது. துரோகத்தின் சிவப்பு. அவள் கணவர் ஏங்கி மூழ்கியிருந்த புதுமையின் சிவப்பு. ஹியூவென் அங் இருண்ட சமையலறையின் மூலையில் முடங்கி நின்றாள். இதயம் வலியுடன் சுருங்கியது. பல ஆண்டுகளாக அவள் கட்டியெழுப்பிய உலகம் எந்த எச்சரிக்கையுமின்றி அவள் கால்களுக்கு கீழே சரிந்து போவதை உணர்ந்தாள். சட்டை காலரில் உள்ள அந்த கருஞ்சிவப்பு முத்திரை ஒரு சிறிய தீப்பொறியாக இருந்தாலும் ஹியூவென் அங்கின் மனதில் எஞ்சியிருந்த சிறிது நம்பிக்கையை எரித்தெடுக்க போதுமானதாக இருந்தது. அன்றிரவு அவள் தூங்கவில்லை. அவள் பக்கவாட்டில் படுத்துக்கொண்டு அடர்ந்த மதுவின் வாசனையுடன் கனன்று தூங்கும் அந்த மனிதனை பார்த்து முதுகை திருப்பினாள். எப்போதிருந்து கடலையும் மலையையும் வாக்களித்த அந்த கணவர் இவ்வளவு அந்நியனாக மாறினார் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலை சிறிய வீட்டிற்குள் காற்று எப்போதையும் விட அதிகமாக சூழ்ந்திருந்தது. தேங் எழுந்து முகத்தை சுளித்தவாறு, காலை உணவு அவரது விருப்பத்திற்கு ஏற்றதாக இல்லை என்றும் மகன் அழுவதால் அவருக்கு தலைவலி ஏற்படுகிறது என்றும் புகார் செய்யத் தொடங்கினார். ஹியூவென் அங் மௌனமாக இருந்தாள். நடுங்கும் கைகள் சிதைந்த திருமண வாழ்க்கையின் குப்பைகளை சுத்தம் செய்தன. அவள் துணிகளை உலர வைக்க முற்றத்திற்கு வெளியே சென்றாள். காலையின் குளிர்ந்த காற்று அவளது சுவாசத்தை எளிதாக்கும் என்று நம்பினாள். ஆனால் இல்லை. இந்த கிராமப்புற அமைதி எப்போதும் கண்காணிக்கும் கண்களுக்கான ஒரு முகமூடியாக மட்டுமே இருந்தது. காட்டுப்பூக்களின் வேலியில் இருந்து கியூமாமி, மூளையை விட வேகமாக பேசக்கூடிய மற்றும் மனசாட்சி குறுகிய கிராமத்து பெண், எப்போதோ இருந்தாள். அவள் முற்றத்தை துடைத்துக்கொண்டே ஹியூவென் அங் நோக்கி சந்தேகத்திறனாய்வு பார்வையுடன் பார்த்தாள். கியூமாமி ஒரு அண்டை வீட்டுக்காரர் மட்டுமல்ல, அவர் பிராந்தியத்தின் மிகவும் விஷமான தகவல் சேனல்.
மற்றவர்களின் குடும்ப மாற்றங்கள் அவர் அலங்கரித்து சந்தையில் வெளியிடும் சுவையான துண்டுகளாக மாறும். கியூமாமி தொண்டை சுத்தம் செய்தாள். கூர்மையான குரல் அமைதியை கிழித்தது. ஏய் ஹியூவென் அங், நேற்று உங்கள் கணவர் மிகவும் தாமதமாக வீடு திரும்பியதை பார்த்தேன். ஆனால் அவர் தனியாக வரவில்லை என்று தெரிகிறது. அவருடைய கார் சந்தின் நுழைவாயிலில் நீண்ட நேரம் நின்றிருந்ததை பார்த்தேன். இணை இருக்கையில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தார். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் கணவரை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஆண்கள் வெளியே சென்று புதுமையை விரும்பினால் உங்கள் கணவரை இழப்பது எளிது. கியூமாமியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஹியூவென் அங் முகத்தில் வலிக்கும் சாட்டையடிகளைப் போல் இருந்தன. அவள் வெட்கமடைந்தாள். தான் தவறு செய்ததால் அல்ல, ஆனால் அவளுடைய வலி உலகுக்கு ஒரு வேடிக்கையாக மாற்றப்பட்டதால். ஹியூவென் அங் அமைதியாக இருப்பதற்கு முயற்சித்தாள். அவளது குரல் வெடிக்கும். அத்தை கியூ, என்ன சொல்கிறீர்கள்? எங்கள் வீடு சாதாரணமாக இருக்கிறது. என் கணவர் நிறுவனத்தில் பிஸியாக இருப்பதால் தாமதமாக வீடு திரும்பினார். கியூமாமி உதடுகளை குவித்தார். சுட்டகல் தளத்தில் விளக்குமாறு சுருள் சுருளாக ஒலித்தது. ஏளனச் சிரிப்பு போல. ஹோம், வேலையில் பிஸியாக இருக்கிறாரா அல்லது மற்ற பச்சை காய்கறிகளை பராமரிப்பதில் பிஸியாக இருக்கிறாரா என்பதை கடவுள் மட்டுமே அறிவார். நான் அதை மட்டுமே சொன்னேன். ஆனால் இந்த கிராமத்தில் எல்லோரும் உங்கள் கணவர் அதிகாலையில் வெளியே செல்வதையும் தாமதமாக வீடு திரும்புவதையும் பற்றி ரகசியமாக பேசுகிறார்கள். துணிகள் ஒரு பெண்ணின் பர்ஃப்யூம் வாசனையுடன் வாசனை வீசுகின்றன. நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் ஒரு நாள் தெருவில் தனியாக இருப்பீர்கள். முடிந்ததும் அவள் பின்புறமாக திரும்பி வீட்டிற்குள் சென்றாள். வெயிலில் நின்று கொண்டிருந்த ஹியூவென் அங்-ஐ விட்டுச் சென்றாள். சந்தையில் உள்ள கிசுகிசுப்புகள். சும்மா இருந்த அண்டை வீட்டு பெண்களின் ஆர்வமான பார்வைகள் அவளது தலையில் மீண்டும் தோன்றின. அவர்கள் அவளை ஒரு பயனற்ற பெண் என்றும், தன்னை அலங்கரிக்கத் தெரியாதவள், குடும்பத்தை ஒன்றுபடுத்தத் தெரியாதவள் என்றும் சொன்னார்கள். அதனால்தான் அவளது கணவர் சலித்துப் போனார். புதுமையை விரும்பினார். தனிமை அவளைச் சூழ்ந்தது. கிசுகிசுப்புகள் நிறைந்த சமூகத்தில் ஆழமான தனிமை. ஆனால் ஒரு இதயபூர்வமான வார்த்தை கூட இல்லை. நடுப்பகலுக்கு நெருக்கமாக வெயில் கடுமையாக இருந்தது. புறநகர் பகுதியின் அடைக்கும் வெயில் ஹியூவென் அங்-ஐ சுற்றிச் சுழற்றியது. வீட்டிற்குள் சென்ற அவள் தேங்கண்ணாடியில் டை கட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டாள். அவர் திடீரென்று அறிவித்த ஒரு பணிக்காகத் தயாராகிக் கொண்டிருந்தார். ஹியூவென் அங்கின் பார்வை அவர் இப்போதுதான் மாற்றிய புதிய வெள்ளை சட்டையை பார்த்தது. இதயம் வெட்டுவது போல் வலித்தது. அவள் நெருங்கிச் சென்றாள். கண்ணீர் மூச்சு. தேங். நேற்று சட்டையில் இருந்த லிப்ஸ்டிக் முத்திரை யாருடையது? தேங் ஒரு நொடி தயங்கினார். அவரது முகம் சிறிது குழப்பத்தை காட்டியது. ஆனால் உடனடியாக குற்ற உணர்ச்சியை மறைக்க ஒரு காட்டுமிராண்டித்தனமான தோற்றத்தால் மாற்றப்பட்டது. அவர் திரும்பி தனது மனைவியை நோக்கி ஒரு அலட்சிய பார்வையை வீசினார். நீங்கள் மீண்டும் தொடங்குகிறீர்களா? நாள் முழுவதும் வீட்டில் ஒன்றும் செய்யாததால் பைத்தியம் வருகிறதா? அது ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் போது ஒரு ஊழியரின் கைவண்ணம் தற்செயலாகத் தொட்டது. நான் சம்பாதிக்கும் பணத்தால் நீங்கள் உண்ணும் அரிசியும் நீங்கள் அணிந்த ஆடையும் இருக்கும்போது நீங்கள் என்னை ஏன் விசாரிக்கிறீர்கள்? ஹியூவென் அங் வருத்தத்துடன் கண்ணீர் வடித்தாள். நான் விசாரிக்கிறேன். எங்கள் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கு ஒரு கேள்வி கூட இல்லை. வெளியே உள்ள சந்தோஷங்களை பற்றி மட்டுமே உங்களுக்கு தெரியும். அண்டை வீட்டார் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு வேறு யாரோ இருப்பதாகச் சொல்கிறார்கள். அதை கேட்ட தேங் ஒரு விஷத்தை தொடுவது போல் உணர்ந்தார். அவர் முன்னால் வந்து ஹியூவென் அங் தோள்பட்டையை இறுக்கி பிடித்தார். அவள் வலியுடன் துடித்தாள். நீங்கள் வெளியே உள்ள சும்மா இருப்பவர்களின் பேச்சை கேட்கிறீர்களா? உங்களைப் போன்ற சுமை தாங்கும் பெண்கள் என்னை விசாரிக்க எந்த உரிமையும் இல்லை என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இந்த வாழ்க்கையை நீங்கள் சமாளிக்க முடியாவிட்டால் எனது கண்களுக்கு முன்னால் இருந்து வெளியேறுங்கள். நான் காலையிலிருந்து இரவு வரை உழைக்கிறேன். வீட்டிற்கு வந்து உங்கள் அர்த்தமற்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான் பைத்தியமாகப் போகிறேன். இவ்வாறு கூறிவிட்டு தேங் காட்டுமிராண்டித்தனமாகத் தள்ளினார். ஹியூவென் குளிர்ந்த தரையில் விழுந்தார். அவர் திரும்பி பார்க்காமல் தன் பையை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார். வீட்டில் அழுது கொண்டிருந்த மனைவியையும் தந்தையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த சிறு மகனையும் விட்டுவிட்டு கதவு சத்தமாக மூடப்பட்டது. பயங்கரமான அமைதியை விட்டுச் சென்றது. ஹியூவென் ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சியை தெளிவாக உணர்ந்தாள். அவள் தனது கைகளை கீழே பார்த்தாள். ஒரு காலத்தில் டெஸ்ட் டியூப்களை வைத்திருந்த மருந்துகளை தயாரித்து மக்களை காப்பாற்றிய கைகள் இப்போது அவை வட்டங்களின் காயங்களையும் தோல்வியுற்ற ஒருவரின் நடுக்கத்தையும் மட்டுமே கொண்டிருந்தன. அந்த நாள் மதியம் ஹியூவென் உணர்வில்லாமல் வீட்டை சுத்தம் செய்தார். ஒவ்வொரு மூலையும் ஆரம்பகால மகிழ்ச்சியின் நினைவுகளை தூண்டியது. ஆனால் இப்போது அவை வலியைக் கொண்டுள்ள பொறிகள் மட்டுமே. குப்பைகளைக் கொட்ட அவள் சந்துக்கு வெளியே சென்றாள். தற்செயலாக மின்னாட் என்பவரை சந்தித்தாள். அவர் சமீபத்தில் குடிபெயர்ந்த அடுத்தோர் வீட்டு அண்டை. மின்னாட் ஒரு அமைதியான மனிதர். தேங் பளபளப்பான தோற்றத்திலிருந்தும் கிராமத்தின் முரட்டு ஆண்களிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டவர். அவர் ஹியூவென் சிவந்த கண்களை பார்த்தார். காலையில் விழுந்ததால் கையில் ஏற்பட்ட லேசான காயத்தை பார்த்தார். மின்னாட் அதிகம் கேட்கவில்லை. அவர் அமைதியாக அவளிடம் சில பாரம்பரிய மருந்தை கொடுத்தார். இது காயத்திற்கு நல்லது. நீங்கள் அதை பூசி கொஞ்சம் சூடான தண்ணீர் குடிக்க வேண்டும். இதயம் அமைதியாக இருக்க. ஒரு அந்நியரிடமிருந்து திடீர் அக்கறை ஹியூவென் ஐ திகைக்க வைத்தது. கிசுகிசுப்புகள் மற்றும் தீய நோக்குடன் கூடிய சமூகத்தில் மின்னாட் சிறிய நல்லெண்ணம் அவளது இரத்தம் சிந்தும் இதயத்தில் ஒரு குளிர் தண்ணீரைப் போல் இருந்தது. அவள் நன்றி சொன்னாள். பிறகு வீட்டிற்குள் விரைந்து சென்றாள். ஆனால் அவள் தெரியாது. தொலைவில் கியூமாமி அந்த காட்சியை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவர் ஒரு தீய சிரிப்பைச் சிரித்தார். நாளை காலை சந்தைக்கு தயாராகும் வகையில் புதிய கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். கணவழி மனைவி தன் அண்டை வீட்டாருடன் கள்ளத்தனமாக இருக்கிறாள். ஹியூவென் வீட்டில் உட்கார்ந்து தன் குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளது இதயம் பயத்தால் நிறைந்திருந்தது. அவள் தனது கணவரின் துரோக உண்மையைப் பற்றி பயந்தாள். மக்களின் வார்த்தைகளை பற்றி பயந்தாள். அந்நியரிடமிருந்து ஒரு சிறிய அன்பின் முன் தனது சொந்த பலவீனத்தை பற்றி கூட பயந்தாள். ஒரே நாளில் நடந்த தொடர்ச்சியான நிகழ்வுகள் அவளை சோர்வடையச் செய்தன. வீடு ஒரு குடும்பமாக இருந்தது. இப்போது இரும்பு கம்பிகள் இல்லாத ஒரு சிறைச்சாலை போல் இருந்தது. கணவரின் அக்கறையின்மையாலும் அண்டை வீட்டாரின் தீமையாலும் வலி வளர்க்கப்பட்டது. இரவு வந்தது.
இருள் சிறிய வீட்டை மூடியது. வெளியே புல்லில் வண்டுகளின் ஒலி மட்டுமே கேட்டது. துரதிர்ஷ்டவசமான பெண்ணின் நீண்ட பெருமூச்சு. இது வரவிருக்கும் பல விபரீதங்கள் மற்றும் வலிக்கும் விழிப்புணர்வுக்கான தொடக்கம்தான் என்பது அவளுக்கு தெரியாது. ஹியூவென் அங்கின் இதயப் புயல் இரவின் இருளில் தணியவில்லை. வீட்டை மூடிய பயங்கரமான அமைதியில் அது இன்னும் வன்மையாக வெடித்தது. தேங் அந்த இரவு வீடு திரும்பவில்லை. அவளது அழைப்புகள் நீண்ட, நம்பிக்கையற்ற பீபோலிக்கு பதிலளித்தன அல்லது சப்ஸ்கிரைபர் சென்றடைய முடியவில்லை என்ற செய்தியை வழங்கின. சுவரில் தொங்கும் கடிகாரத்தின் ஒவ்வொரு டிக் டாக் ஒலியும் அந்த மனிதனின் வாழ்க்கையில் தன்னுடைய தேவையற்ற இருப்பை நினைவூட்டும் ஒவ்வொரு வலியையும் இதயத்தில் கிழித்தது. அடுத்த நாள் காலை முதல் சூரிய கதிர்கள் இலைகளின் இடுக்குகளில் நுழைந்தபோது தேங் மிக மோசமான நிலையில் வீடு திரும்பினார். தளர்வான ஆடைகள், விலை உயர்ந்த பர்ஃப்யூம் வாசனையை மூடும் விசித்திரமான பர்ஃப்யூம் வாசனை, மலிவான மதுவின் வாசனை மற்றும் ஒரு சவால் முகம். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஹியூவென் அங் பேச வாயை திறப்பதற்கு முன்பே தேங் தனது பையை மேசையில் வீசி எறிந்தார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த லிட்டில் போ அவசரமாக அழ ஆரம்பித்த ஒரு கடுமையான சத்தம். அவர் கர்ஜித்தார், "நீ என்னை பார்க்கிறாய்? நான் எங்கே சென்றேன், என்ன செய்தேன் என்பதை மீண்டும் விசாரிக்கப் போகிறாயா? உங்களைப் போல வீட்டில் உட்கார்ந்து பணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் என் வாழ்க்கையை நிர்வகிக்க எந்த உரிமையும் இல்லை என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். உங்களை பாருங்கள். உங்கள் முகம் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. உங்கள் ஆடைகள் மீன் சாஸ் வாசனையுடன் இருக்கின்றன. நான் இந்த வீட்டிற்கு வர விரும்புகிறேன் என்று நினைக்கிறீர்களா?" ஹியூவென் அங் நடுங்கினாள். கண்ணீர் தடுக்க முடியாமல் பெருகியது. அவள் மூச்சுத் திணறல். "நீங்கள் சுமை தாங்குபவர் என்று சொல்கிறீர்கள். இங்கே உங்கள் பின்புறத்தை ஆதரிக்க வந்த பார்மசிஸ்ட் தொழிலை கைவிட்டது யார்? குழந்தை நோய்வாய்ப்பட்ட போதெல்லாம் இரவு முழுவதும் விழித்திருப்பது யார்? விருந்தினர்களை வரவேற்பதாக நீங்கள் அழைக்கும் மகிழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா?" நீண்ட காலமாக அடக்கப்பட்ட வருத்தம் வெடித்தது. ஹியூவென் அங் அச்சம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தேங் மது வெறியில் மற்றும் தீவிர சுயநலத்தில் தன் மனைவியின் முகத்தில் ஒரு கடுமையான சப்தத்தை கொண்டு வந்தார். அடி மிகவும் வலிமையாக இருந்தது. ஹியூவென் அங் மேசையின் பக்கத்தில் விழுந்தார். மண்டையோட்டு மரத்தின் கூர்மையான மூலையில் மோதி இரத்தம் கசிந்தது. அவர் அவளைச் சுட்டிக்காட்டி கர்ஜித்தார், "தியாகத்தை எடுத்துக்கொண்டு கடமையை மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு சுமை தாங்குபவர். இந்த வாழ்க்கையை சமாளிக்க முடியாவிட்டால் இங்கிருந்து வெளியேறுங்கள். நீங்களும் உங்கள் பலவீனமான மகனும் என் பணம் இல்லாமல் எத்தனை நாட்கள் வாழ முடியும் என்று பார்க்கிறேன்." தேங் அறைக்குள் சென்று கதவைத் தட்டினார். உடல் மற்றும் மனதில் முற்றிலும் சரிந்துபோன ஹியூவென் அங் ஐ விட்டுச் சென்றார். இந்த மனிதன் அவள் ஒருபோதும் காதலித்த கணவர் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். வெளியேயுள்ள பளபளப்பான மற்றும் இன்பமயமான பொழுதுபோக்குகளால் அவர் ஊனமுற்றார். மிகவும் விரக்தியில் ஹியூவென் அங் தனக்கும் குழந்தைக்கும் சில ஆடைகளை ஒரு சிறிய சூட்கேஸில் திணித்தாள். அவள் இப்போதே இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க விரும்பினாள். ஆனால் அவளது குழப்பமும் கண்ணீரும் அவளது பார்வையை மழுப்பியபோது அவள் தவறுதலாக தனது உண்மையான சூட்கேஸுக்கு பதிலாக லிட்டில் போ வின் சூப்பர்மேன் பொம்மைகள் நிறைந்த பிளாஸ்டிக் நீல சூட்கேஸை எடுத்துக்கொண்டாள்.
ஹியூவென் அங் தனது குழந்தையை எடுத்துக்கொண்டு அண்டை வீட்டாரின் ஆர்வமான பார்வைகளுக்கு இடையே வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். கிராமத்தின் கிரேக்க பேச்சாளர் கியூமாமி சந்தின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தார். கைகளில் காய்கறிகளுடன் கூடையை வைத்திருந்தார். ஆனால் காதுகள் விரிந்து செவியை தீட்டிக் கொண்டிருந்தன. ஹியூவென் அங் காயமடைந்த முகத்தையும் காயத்தடிப்பை துடைத்துக் கொண்டிருந்ததையும் தனது குழந்தையை தூக்கிக் கொண்டு ஒரு சூட்கேசுடன் தள்ளாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு சிறிது இரக்கம் கூட இல்லை. மாறாக வெப்பமான செய்திகள் இருக்கப் போகிறதால் அவரது கண்கள் பிரகாசமாயின. அவள் வேண்டுமென்றே சத்தமாக பேசினாள், முழு சந்தும் கேட்கும் வகையில். அடடே, பாருங்கள், அவள் மீண்டும் கணவருடன் சண்டையிட்டுவிட்டு வெளியேறுகிறாள் போலிருக்கிறது. பெண்கள் தங்கள் கணவர்களை எவ்வாறு மகிழ்விப்பது என்று தெரியாது. எப்போதும் கடுமையான முகங்களை கொண்டிருந்தால் அவர்கள் அடிக்கப்படுவது சரிதான். நீங்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள்? ஹியூவென் அங், உங்கள் சுமையை எப்படி திரும்பப் பெறுவீர்கள்? கியூமாமியின் விஷமான வார்த்தைகள் ஹியூவென் அங்கின் முதுகில் விஷ அம்புகள் போல் தைத்தன. அவள் சந்தின் நுழைவாயிலுக்கு வெளியேயுள்ள முக்கிய சாலையை இணைக்கும் ஒற்றையான பாதைக்கு முழு வேகத்தில் ஓடினாள். ஆனால் மோசமான அதிர்ஷ்டம், கடுமையான வெயில் மற்றும் சோர்வின் மத்தியில் அவள் தனது பணப்பையை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டதை உணர்ந்தாள். இப்போது அவளிடம் உள்ளவை கொதிக்கும் காய்ச்சலில் வருடிக் கொண்டிருக்கும் தனது குழந்தையும் மதிப்பற்ற பிளாஸ்டிக் பொம்மைகள் நிறைந்த ஒரு சூட்கேஸும் மட்டுமே. அவளுடைய அசமத்தனம் வெடித்தது. ஹியூவென் அங் சாலையோரத்தில் விழுந்தாள். தனது குழந்தையை கட்டிப்பிடித்து வீழ்ச்சியடைந்தாள். தான் எவ்வளவு சோகமாக இருக்கிறோம் என்று அவள் உணர்ந்தாள். தேம் சொன்னது போலவே அவரை தவிர அவள் ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் ஒரு சாம்பல் நிற பிக்கப் டிரக் அவள் அருகில் நிறுத்தப்பட்டது. கதவு திறந்தது. மின்னாட் கவலை நிறைந்த முகத்துடன் இறங்கினார். ஹியூவென் அங்கின் நெற்றியில் உள்ள காயத்தையும் அருகில் உருண்டு கொண்டிருக்கும் பொம்மைகள் நிறைந்த சூட்கேஸையும் பார்த்து என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள அவர் கேள்வி கேட்கத் தேவையில்லை. அவர் நேர்த்தியாக அருகில் சென்றார். அவரது குரல் ஆழமாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் அதிகாரத்துடன். அமைதியாக இருங்கள். இங்கே வேண்டாம். வெயில் மிகவும் வலிமையானது. குழந்தைக்கு தாங்காது. வண்டியில் ஏறுங்கள். நான் உங்கள் இருவரையும் அழைத்துச் செல்கிறேன். ஹியூவென் அங் மின்னாட் ஐ மேலே பார்த்தாள். கண்ணீரில் நனைந்த கண்கள் சந்தேகத்துடன் நிறைந்திருந்தன. அவள் பயந்தாள். அந்நியர்களின் நல்லெண்ணத்தை கூட அவள் பயந்தாள். ஏனென்றால் அவள் ஆண்களை நம்புவதில் நம்பிக்கை இழந்துவிட்டாள். ஆனால் கைகளில் லிட்டில் போவை கண்டதும் அவளுக்கு வேறு வழியில்லை. மின்னாட் அவர்கள் இருவரையும் அருகிலுள்ள ஒரு மருத்துவ மையத்திற்கு அழைத்துச் சென்றார். ஹியூவென் அங்கின் காயத்திற்கு வைத்தியம் செய்யவும் லிட்டில் போவின் ஆரோக்கியத்தை சரிபார்க்கவும். பயணம் முழுவதும் அவர் கேள்வி கேட்கவில்லை அல்லது தீர்ப்பளிக்கவில்லை. அவர் அமைதியாக அமைதியான இசையை இயக்கினார். அவளது பீதியடைந்த மனநிலையை அமைதிப்படுத்த. எல்லாம் நிலைப்படுத்தப்பட்ட பிறகு மின்னாட் ஹியூவென் அங் ஐ ஆற்றங்கரையில் உள்ள ஒரு அமைதியான தேயிலை கடைக்கு அழைத்துச் சென்றார். அவர் ஒரு கப் சூடான தண்ணீரை அவள் பக்கம் தள்ளினார். மெதுவாகச் சொன்னார், வாழ்க்கை சில நேரங்களில் எங்களை ஒரு இறந்த முடிவுக்கு அழைத்துச் செல்கிறது. நாம் இறந்து போக வேண்டும் என்று அல்ல, ஆனால் நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள. உங்களிடம் பார்மசிஸ்ட் பட்டம் உள்ளது.
உங்களுக்கு அறிவு உள்ளது, ஏன் உங்களை ஒரு தகுதியற்ற நபருக்காக வாட விடுகிறீர்கள்? மின்னாட் இன் வார்த்தைகள் ஹியூவென் அன் முழு உடலையும் ஒரு மின்சாரம் பாய்வது போலிருந்தது. அவர் இன்னும் அவளை பற்றி அறிந்திருக்கிறாரா? அவள் மறந்துவிட்ட திறன்களை பற்றி அவர் அறிந்திருக்கிறாரா? அவர் நேராக அவள் கண்களை பார்த்தார். அந்த பார்வையில் தேங் காமவிருப்பமோ அல்லது கியூ மாமியின் ஆர்வமோ இல்லை, ஆழமான புரிதல் மட்டுமே இருந்தது. மக்கள் உங்களிடமிருந்து பணத்தை எடுக்கலாம், காதலை எடுக்கலாம், ஒரு கணம் உங்கள் சுயமரியாதை கூட எடுக்கலாம். ஆனால் உங்கள் தலையில் உள்ள அறிவை யாராலும் எடுக்க முடியாது. அவர்கள் கட்டாயப்படுத்தும் சுமை தாங்கும் சொல் உங்களின் தன்மையை வரையறுக்க விடாதீர்கள். அந்த நாள் மதியம், நதியின் காற்று நிறைந்த இடைவெளியில், ஹியூவென் பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக தன்னை ஒரு சுயாதீன நபராக மதிக்கப்படுவதை உணர்ந்தாள். மின்னாட் தனது கதையை அவளிடம் கூறினார். எல்லாவற்றையும் இழந்து, இந்த கிராமப்புற பகுதியில் பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் தொடங்க வேண்டியிருந்தது. பகிரப்பட்ட வலி இரண்டு அந்நிய ஆன்மாக்களை நெருக்கமாக இணைத்தது. அவர் திரும்பி செல்லுமாறு அவளுக்கு அறிவுறுத்தினார். ஆனால் சமரசம் செய்ய அல்ல, மாறாக மிகவும் பெருமையான வெளியேற்றத்திற்கு தயாராக. அவர் உணர்திறனுடன் அவளுக்கு ஒரு சிறிய தொகை மற்றும் அவர் திரும்பிச் சென்று சந்தில் எடுத்த அவளது மறந்த பணப்பையை கொடுத்தார். இது நான் உங்களுக்கு கடனாக வழங்கும் பணம். குழந்தையை பராமரிக்க இதை பயன்படுத்துங்கள். நீங்கள் நிலைநிறுத்தும் போது எனக்கு திருப்பிக் கொடுங்கள். ஹியூவென் இரவு வீடு திரும்பினார். தேங் இன்னும் வீடு திரும்பவில்லை. ஒருவேளை அவர் மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்ற ஹோட்டலில் வேறொரு புதுமையின் கைகளில் ஆழ்ந்திருக்கலாம். அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். மதியம் தவறுதலாக எடுத்த பொம்மைகள் நிறைந்த சூட்கேஸை பார்த்தாள். அவள் தனக்குள் சிரித்தாள், ஒரு கசப்பான சிரிப்பு, ஆனால் உறுதியும் நிறைந்தது. அவள் இனி அவ்வாறு சோகமாக வெளியேற மாட்டாள். அவள் திரும்பி வந்து துரோகத்தின் முடிவைக் காண்பாள். தன்னை மீண்டும் கண்டுபிடிப்பாள். ஆனால் ஹியூவென் தெரியாது. அடுத்த வீட்டில் கியூ மாமி ஜன்னலுக்கு பின்னால் ஒளிந்திருந்து மின்னாட் ஹியூவென் வீட்டு நுழைவாயிலுக்கு அழைத்து வருவதை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவர் ஒரு சந்தேக சிரிப்பைச் சிரித்தார். தனக்குள் முணுமுணுத்தார், ஆஹா, மிகவும் தூயவர் என்று நினைத்தேன். ஆனால் அவளும் சாதாரண துரோகம்தான். இந்த முறை முழு கிராமமும் அவளுடைய உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளும். மிஸ்டர் தேங் அவளை எவ்வாறு நடத்துவார் என்று பார்க்கலாம். புதிய குணப்படுத்தும் புயல் துரதிர்ஷ்டவசமான பெண்ணின் தலையில் விழ உள்ளது இந்த முறை. அது அவள் பாதுகாத்து வந்த கௌரவத்தை அவமானப்படுத்தும். அந்த இரவு ஹியூவென் தனது குறிப்புகளை மீண்டும் ஒழுங்குபடுத்தவும், மறந்துவிட்ட தனது மருந்து அறிவை மீண்டும் கண்டறியவும் இரவு முழுவதும் விழித்திருந்தார். மங்கலான மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியில் அவளது முகம் ஒரு வினோதமான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியது. அவள் இனி அவர்கள் சாப் செய்யும் செம்மறி ஆடு இல்லை. இதற்கிடையில் பல கிலோமீட்டர்கள் தொலைவில் தேங் தனது கவர்ச்சிகரமான காதலி டியன் மேயுடன் கிளாஸ்களை ஒன்றாக நகர்த்தி கொண்டிருந்தார். அவர் அவளுடைய கையாளுதல் தந்திரோபாயங்களின் பட்டியலை விவரித்து தன் வீட்டில் உள்ள சுமை தாங்கும் மனைவியை தூற்றினார். அவர் கார்மை விதி அமைதியாக செயல்பட்டு மிகவும் சொந்தமான வெற்றியை வழங்க தயாராகும் பற்றி அறியாமல். மறுநாள் காலை வெட்டல் இலைகளில் பனித்துளிகள் இன்னும் இருந்தபோது
ஒருமுறை அமைதியாக இருந்த சிறிய கிராமம் தீய நோக்குடைய கிசுகிசுப்புகளால் குழப்பமடைந்தது. கியூமாமி காலை சந்தைக்கு காத்திருக்கவில்லை. அவர் சந்தின் நுழைவாயிலில் உள்ள கடையின் வாசலில் நின்று கைகளை அசைத்து கண்களை திறந்து சுமை தாங்கும் மனைவி ஹியூவென் நேற்றிரவு புதிதாக வந்த அண்டை வீட்டாருடன் மறைந்துவிட்டதை பற்றி பேசினார். சிறு பயங்கரமான விவரங்களைச் சேர்த்தார். அவர் பிக்கப் டிரக்கில் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடிப்பதை தனது கண்களால் பார்த்ததாக கூறினார். தேங் வெளியே கடினமாக உழைக்கும் போது அவர் வீட்டில் துரோகம் செய்கிறார். கவனிக்கும் பார்வைகளும் பின்புறத்தில் சுட்டிக்காட்டுவதும் ஹியூவென் வீட்டிலிருந்து சந்தைக்கு செல்லும் பாதையை நீண்டதாகவும் முட்செடிகளால் நிறைந்ததாகவும் ஆக்கியது. ஹியூவென் வதந்தி அலையின் நடுவே நடந்தாள். அவளது முகம் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஆழத்தில் அவளது இதயம் ஒரு புயல் கடல் போல் இருந்தது. அவள் விளக்கவில்லை. ஏனென்றால் பொறாமை இரக்கத்தை விட பெரியதாக இருக்கும் இடத்தில் அவளுடைய வார்த்தைகள் காற்றில் மட்டுமே இருப்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் கிராமத்தில் உள்ள ஒரே மருந்து கடைக்குள் திரும்பினாள். நோயாளிகளுக்கு வழிகாட்டும் முறையை கவனித்தாள். அவளுக்குள் மருந்து அறிவு எழுந்தது. விற்பனையாளரின் அடிப்படை தவறுகளை அவள் கவனித்தாள். ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். குழந்தைக்கு சில காய்ச்சல் மருந்துகளை வாங்கி திரும்பினாள். அவளுக்கு ஒரு திட்டம் தேவை. ஒரு வலுவான மறுகூட்டமைப்பு. ஒரு கண நெருப்பு இல்லை. வீட்டு நுழைவாயிலை அடைந்தபோது தேங் கார் ஏற்கனவே முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு ஹியூவென் தயங்கினாள். விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இன்று தேங் குடித்திருக்கவில்லை. கூச்சலும் இடிக்கவும் இல்லை. அவர் முற்றத்தின் நடுவில் நின்றார். கைகளில் ஒரு கொத்து பிரகாசமான சிவப்பு ரோஜாக்களும் ஒரு நேர்த்தியான பழப்பையும் இருந்தது. மனைவியை பார்த்ததும் தேங் அவர் நீண்ட காலமாக பார்க்காத ஒரு புன்னகையை பூத்தார். ஒரு போலி வருத்தத்தின் புன்னகை. ஆனால் கவர்ச்சிகரமானது. ஹியூவென் நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்களா? நேற்று நான் மிகவும் சூடாக இருந்தேன். நான் மன்னிக்க வேண்டும். நான் ஒரு பணியில் இருந்து சோர்வாக திரும்பினேன். என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கும் குழந்தைக்கும் பரிசுகள் வாங்கினேன். லிட்டில் போவுக்கு சிறந்த வைட்டமின்கள் கூட. தேங் முன்னேறி தனது மனைவியின் தோள்பட்டையை கட்டிப்பிடிக்க முயன்றார். ஆனால் ஹியூவென் திறமையாக தவிர்த்தார். அவள் நேராக அவன் கண்களில் பார்த்தாள். ஒரு சிறிய நேர்மையை தேடினாள். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு குழப்பத்தின் தொடக்க மாற்றத்தின் கீழ் மறைக்கப்பட்ட ஒரு பதட்டத்தை கண்டாள். அவர் சட்டைக்கை முழங்கைகளை மடித்து சமையலறைக்குள் சென்றார். 4 ஆண்டுகளாக அவர் ஒரு சுமை தாங்கும் பெண்ணின் வேலை என்று கருதிய காரியம். அவர் குழந்தையுடன் விளையாடினார். வீட்டை சுத்தம் செய்தார். எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து பேசினார். ஹியூவென் ஓய்வெடுக்க நேரம் இருக்க வேண்டும் என்று ஒரு வேலையாளை நியமிப்பார் என்று கூறினார். இந்த திடீர் இனிமை ஹியூவென் கலந்துரையாடச் செய்யவில்லை. மாறாக அது அவளது உடலை உணர்ச்சி பெறச் செய்தது. ஒரு காயமடைந்த பெண்ணின் உள்ளுணர்வு அவளுக்குச் சொன்னது. ஒரு துரோகி திடீரென்று மிகவும் கருணையாக மாறும்போது அவர் ஒரு கோரமான குற்றத்தை மறைக்கிறார் அல்லது ஒரு வித்தியாசமான தந்திரத்திற்கு தயாராகிறார். அடுத்த சில நாட்கள் தேங் ஒரு முழுமையான தேசிய கணவனாக நடிக்க முயன்றார். அவர் அவளுக்கு அதிக பணம் கொடுத்தார். நகரத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு அவர்கள் இருவரையும் அழைத்துச் சென்றார். ஆனால் தேங் குளிப்பதற்கு அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது
அவரது தொலைபேசி எப்போதும் அமைதியான முறையில் இருக்கும். அவரது பையில் கவனமாக மறைக்கப்பட்டிருக்கும். ஹியூவென் அங் அமைதியாக கவனித்தாள். அவள் இனி முன்பு போல் பைத்தியம் போல் பொறாமைப்படவில்லை. வலி அவளுக்கு ஒரு பயங்கரமான அமைதியை கொடுத்தது. இந்த நாடகம் நீண்ட நாட்களுக்கு நீட்டிக்காது என்பது அவளுக்கு தெரியும். இதற்கிடையில் மின்னாட் அவள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான நிழலாகத் தொடர்ந்திருந்தார். ஒவ்வொரு முறை அவர்கள் காட்டுப்பூக்களின் வேலியின் வழியாக தற்செயலாக சந்திக்கும் போது அவர் அவளை ஒரு புரிந்துணர்வு பார்வையுடன் பார்ப்பார், அவள் மனதில் உள்ள அலைகளை அறிந்து கொள்வது போல். ஒரு மதியம் தேங் ஒரு வாடிக்கையாளரை சந்திக்க மட்டும் வண்டியை எடுத்துச் சென்ற பிறகு மின்னாட் செங்கல் சுவரின் விரிசல்களில் இருந்து ஹியூவென் அங்கை அழைத்தார். ஹியூவென் அங், நீங்கள் பார்க்கிறவற்றில் மிகவும் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஒரு பள்ளத்திற்கு முன்னால் நிற்கும் ஆண்கள் பொதுவாக மற்றொரு தீவுக்கு தாவுவதற்கு முன் பாதுகாப்பான விஷயங்களை பற்றி வைத்திருக்க முயற்சிப்பார்கள். உங்களுக்காக ஒரு வெளியேற்றத்தை தயாரிக்கவும். ஹியூவென் அங் திகைத்தாள். மின்னாட் இன் எச்சரிக்கை அவளது குழப்பத்தில் ஒரு குளிர்ந்த தண்ணீர் தெளிப்பு போல் இருந்தது. அவள் உண்மையை சரிபார்க்க முடிவு செய்தாள். அந்த இரவு ஒரு போலி இனிமையான இரவு உணவிற்கு பிறகு தேங் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது ஹியூவென் அங் மெதுவாக தனது கணவரின் பையை எடுத்தாள். அவள் இரகசிய அறைகளை தேடினாள். இறுதியில் பையின் அடிப்பகுதியில் நகரில் ஒரு உயர்மட்ட அபார்ட்மெண்ட் வாங்குவதற்கான ஒரு டெபாசிட் ஸ்லிப்பை கண்டாள். கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் தேங் இன் கூட்டு உரிமையாளராக பெயர் பதிவு செய்யப்பட்டவர் அவள் அல்ல. மாறாக ஒரு அந்நிய பெயர் டியன் மே. ஹியூவென் அங் இன் இதயம் மீண்டும் குறுகியது. ஆனால் இந்த முறை கண்ணீர் இல்லை. அவள் அமைதியாக அந்த காகிதத்தின் புகைப்படம் எடுத்தாள். எனவே கடந்த சில நாட்களின் நல்லெண்ணம் தேங் அவளை தூங்க வைக்க ஒரு வழியாக இருந்தது, அவருக்கு சொத்துக்களை துடைக்கவும் தனது காதலியுடன் தப்பிக்கவும் நேரம் கொடுத்தது. அவர் அவளையும் பலவீனமான குழந்தையையும் பழைய கிராமப்புற வீட்டில் விட்டுவிட்டு குடும்பத்தின் சேமிப்புகளால் புதிய குடும்பத்தை உருவாக்க விரும்பினார். அந்த நேரத்தில் கியூ மாமி வாயிலுக்கு வெளியே கத்தினாள். இரவு ஆந்தையின் குரல் போன்ற கூர்மையான குரல். ஹியூவென் அங், நீங்கள் தூங்குகிறீர்களா? மிஸ்டர் தேங் ஒரு நெடுஞ்சாலையில் காரை அணிவகுத்துச் செல்வதை பார்த்தேன். மிக வேகமாகச் செல்கிறார். நீண்ட கூந்தலுடன் ஒரு பெண்ணைக் கொண்டு செல்கிறார். அவர் குழந்தைக்கு மருந்து வாங்கச் செல்கிறார் என்று சொன்னார். ஆனால் அவர் அந்த திசையில் ஏன் செல்கிறார்? கியூ மாமியின் வார்த்தைகள் இந்த முறை ஹியூவென் அங் ஐ வலிக்கச் செய்யவில்லை, மாறாக அவை இறுதி உறுதிப்பாட்டாக இருந்தன. அவள் கர்ணபூர்வமான இருளை நோக்கி பார்த்தாள். விதியின் சக்கரங்கள் திரும்பத் தொடங்கியதை உணர்ந்தாள். தேங் மிகவும் கொடூரமான வழியில் துரோகத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் முன்னறிவிக்க முடியாத ஒரு முடிவை விதி ஏற்பாடு செய்திருப்பதை அறியாமல். வரவிருக்கும் இடியுடன் கூடிய மழையில் அந்த நெடுஞ்சாலையில் இருப்பார். ஹியூவென் அங் அறைக்குள் திரும்பினாள். லிட்டில் போ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தாள். அவள் தனது உண்மையான சூட்கேஸை பேக்கிங் செய்தாள். இனி எந்த குழப்பமும் இல்லை. அவள் பார்மசிஸ்ட் பட்டத்தை வெளியே எடுத்தாள். அதை சுருக்கினாள். அவள் வெளியேறுவாள். ஆனால் தப்பிக்க அல்ல, ஒளியில் நுழைய. மீட்பு தேங் லிருந்து வரவில்லை. மின்னாட் லிருந்தும் முழுமையாக வரவில்லை. அது அவளது சொந்த ஆன்மாவில் எழுப்பத்திலிருந்து வந்தது. அவள் மேஜையில் விவாகரத்து கடித்ததை விட்டு விடுவாள்.
தவறான காதல் வயதை முடிக்க துரோகத்தின் சாம்பலில் இருந்து மீண்டும் தொடங்குவாள். தொலைவிலிருந்து இடி மின்னல் எதிரொலித்தது. இந்த ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் ஒரு பெரிய புயல் தாக்க உள்ளது என்று எச்சரித்தது. இன்றிரவு உண்மை மின்னலின் ஒளியில் வெளிப்படுத்தப்படும். புதுமையை விரும்பும் அனைவரும் அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய அனைத்தையும் விட அதிக விலையை செலுத்த வேண்டும். அந்த இரவு கிராமப்புற வானம் ஊதா மின்னலால் கிழிக்கப்பட்டது. இயற்கையின் கோபத்தின் அறிகுறி. ஹியூவென் லிட்டில் போ வின் படுக்கையின் அருகில் அமர்ந்தாள். அவளது வறண்ட கண்கள் மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியில் கிடந்த அபார்ட்மெண்ட் வைப்பு தாளை பார்த்தன. தேங் இன் சமீபத்திய நல்லெண்ணம் அவளது வாழ்க்கையில் அவர் செலுத்திய ஒரு மயக்க மருந்தாக மாறியது. தனது காதலியுடன் தப்பிப்பதற்கான வழியை அமைக்க அவருக்கு நேரம் கொடுப்பது. ஒவ்வொரு இடியும் கிரகத்தின் மீது விழுவது போல ஒலித்தது. அவளை ஒரு குடும்பத்தின் இனிய கனவிலிருந்து எழுப்புவதற்கான ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருந்தது. மறுநாள் அதிகாலை தேங் அவசரமாக வீடு திரும்பினார். அவரது தோற்றம் மிகவும் பதட்டமாக இருந்தது. அவர் அன்பான கணவன் பாத்திரத்தை இனி நடிக்கவில்லை, மாறாக அவரது முகத்தில் கவலை தெரிந்தது. அவர் ஹியூவென் அங்கை ஒரு தடிமனான பணக்கற்றையை தூக்கி எறிந்தார். அவரது குரல் வெடித்தது. தெற்கில் எனக்கு நீண்ட பணி இருக்கிறது. 1 மாதம் வரை இருக்கலாம். இந்த பணம் உங்களுக்கும் குழந்தைக்கும் போதுமானது. போவை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள். வீட்டில் நன்றாக இருங்கள். அண்டை வீட்டாரின் வார்த்தைகளை கேட்டு அர்த்தமில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஹியூவென் பணத்தை பார்த்தாள். அது அவளுடைய சொந்த ஆன்மாவின் துண்டுகளை பார்க்குவது போல் இருந்தது. அவள் அமைதியாக கேட்டாள். ஒரு வினோதமான அமைதி. நீங்கள் வேலை செய்கிறீர்களா அல்லது டிஎன் மேயுடன் புதிய குடும்பத்தை உருவாக்குகிறீர்களா? டிஎன் மே என்ற பெயர் வெளியே வந்ததும் தேங் ஒரு மின் அதிர்ச்சி காரணமாக நிறுத்தினார். அவரது முகம் கோபத்திலும் பயத்திலும் வெளிரியது முதல் சிவப்பு வரை மாறியது. அவர் முன்னேறி ஹியூவென் அங்கின் மணிக்கட்டை இறுக்கி பிடித்தார். பற்களின் வழியாக சீறினார். அந்த பெயரை நீ எப்படி அறிந்தாய்? என் பையை துளைத்தாயா? நீ ஒரு இழிவான பெண். நான் துளைக்கவில்லை. உங்கள் சொந்த மோசடி தன்னை வெளிப்படுத்தியது. நீங்கள் என்னை ஏமாற்றி அவருக்கு ஒரு வீடு வாங்கப் போகிறீர்கள். நீங்கள் என்னையும் பலவீனமான குழந்தையையும் இந்த ஏழை கிராமத்தில் விட்டுவிட்டு புதுமையை பின்தொடரப் போகிறீர்கள், இல்லையா? ஹியூவென் நேராக அவன் கண்களை பார்த்தாள். இனி பயம் இல்லை. தேங் குளிர்ந்து சிரித்தான். அலட்சியம் நிறைந்த ஒரு சிரிப்பு. அப்படியானால் என்ன? உங்களை பாருங்கள். வாடிக்கொண்டிருக்கும் ஒரு பெண். எப்போதும் மீன்சாஸ் வாசனையிலும் ஒரு குழந்தையின் அழுகையிலும் சுற்றிக் கொண்டிருக்கிறது. டிஎன் மே பிரகாசமாக இருக்கிறாள். அவள் என்னை கவனித்துக் கொள்கிறாள். முக்கியமாக இந்த வீட்டைப் போல என்னை அழுத்துவதில்லை. நான் போகிறேன். விவாகரத்து கடிதம் நான் பின்னர் அனுப்புவேன். என்னை பற்றி எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள். இவ்வாறு கூறி தேங் தனது கடைசி மதிப்புமிக்க பொருட்களை சூட்கேஸில் திணித்து பின்னோக்கி திரும்பாமல் காரை அழைத்துச் சென்றார். கதவுக்கு வெளியே தந்தையை கூப்பிடும் ஆச்சரியத்தில் இருக்கும் குழந்தையை விட்டுச் சென்றார். கார் இயந்திரத்தின் சத்தம் தொலைவில் சென்றது. ஹியூவென் தனது இதயத்தில் உள்ள ஒரு கண்ணுக்கு புலப்படாத நூல் திடீரென்று வெடித்ததை உணர்ந்தாள். அவள் கதறவில்லை. ஏனென்றால் முந்தைய பல இரவுகள் அவளது கண்ணீரை வறண்டுவிட்டன. வெளியே கிராமத்தின் பேச்சாளர் கியூமாமி நீண்ட நேரமாக காத்திருந்தார்.
தேங் தனது பொருட்களுடன் சூட்கேசுடன் வெளியேறுவதைக் கண்டதும் அவர் ஹியூவென் அங் தனது அண்டை வீட்டாருடன் கள்ளத்தனத்தில் ஈடுபட்டதால் கணவரால் கைவிடப்பட்டதாக செய்தியை விரைவாக பரப்பினார். கிசுகிசுப்புகள் படரத் தொடங்கின. ஹியூவென் அங் செல்லும் இடமெல்லாம் அவர் குறைந்த பார்வைகளையும் சுட்டிக்காட்டுதல்களையும் சந்தித்தார். சும்மா இருந்த கிராமப்புற பெண்கள் அவளை ஒரு நாடகம் ஆடும் இளம் குதிரை என்றும் சுமை தாங்கும் பெண் என்றும் அழைத்தனர். தனிமை உச்சத்தை எட்டியது. ஏனென்றால் கடைக்காரர் அவளை மிதமிஞ்சிய பெண்ணுடன் தொடர்பு வைத்திருக்க பயந்ததால் அவளுக்கு பால் விற்க மறுத்துவிட்டார். ஹியூவென் அங் சந்தின் நடுவில் நின்று கை நிறைய காசுகளை பிடித்துக்கொண்டு உள்ளூர் படிந்திருந்தாள். உலகம் முழுவதும் அவளிடமிருந்து திரும்பியதைப் போல் அவள் உணர்ந்தபோது ஒரு உறுதியான கை அவளது தோளில் வைக்கப்பட்டது. மின்-நாட். அவர் அவளுடைய வழக்கமான அமைதியான தோற்றத்துடன் தோன்றினார். அவர் கிசுகிசுக்கும் கூட்டத்தை நேராக பார்த்து சத்தமாகச் சொன்னார், நல்லெண்ணமும் உண்மையும் வெற்று நேரத்தின் வாய்களில் இல்லை. இந்த துரதிர்ஷ்டவசமான பெண்ணை எப்படி பராமரிப்பது என்பதை விட நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். மின்-நாட் இன் தோற்றம் ஹியூவென் அங்கிற்கு ஒரு கவசமாக இருந்தது. அவர் அவளை அந்த குப்பை கூட்டத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார். வீட்டிற்கு திரும்பும் ஒற்றையான பாதையில் மின்-நாட் மெதுவாகச் சொன்னார், ஹியூவென் அங், இந்த விஷயங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதில்லை. இந்த கிராமம் அமைதியாக இருக்கலாம், ஆனால் பாரபட்சங்கள் ஒரு ஆன்மாவை கொல்லக்கூடும். நீங்கள் தயாரா? ஹியூவென் அங் தலையை அசைத்தாள். அவளது கண்கள் ஒரு நம்பிக்கையின் ஒளியை வெளிப்படுத்தின. நான் முடித்துவிட்டேன். நான் இங்கே சாகடிக்க மாட்டேன். குழந்தைக்காகவும் எனக்காகவும் நான் ஒரு பார்மசிஸ்டாக திரும்புவேன். மின்-நாட் சிரித்தார். வசந்த கால சூரியனைப் போல ஒரு சூடான புன்னகை. நகரத்தில் தனது மருந்து கடைகளை திறக்கும் ஒரு நண்பர் எனக்கு உள்ளார். உங்களைப் போன்ற ஒரு நிபுணத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு உள்ள ஒருவரை அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் என்னை நம்பினால் இந்த இடத்தில் கடைசியாக உங்களுக்கு உதவ அனுமதிக்கவும். அந்த இரவு ஹியூவென் அங் தனது கடைசி நினைவுப் பொருட்களை அமைதியாக பொதிந்தார். அவள் ஜன்னல் வழியாக மின்-நாட் இன் வீட்டை பார்த்தாள். வெப்பமான மஞ்சள் விளக்கின் கீழ் அவர் இன்னும் படித்துக் கொண்டிருப்பதைக் கண்டாள். துரோகப் புயலில் விதி அவளுக்கு ஒரு அமைதியான மீட்பை அனுப்பியிருப்பதை அவள் உணர்ந்தாள். இருப்பினும் அவளது இதயம் இன்னும் ஒரு கவலையை வைத்திருந்தது. தேங் அவசரமாக வெளியேறினார். ஆனால் அவரது தன்மையை அவள் அறிந்திருந்தாள். அவர் தனது காதலியுடன் சிக்கலை சந்தித்தாள். அவளை எளிதில் விடமாட்டார். அவள் எதிர்பார்த்தபடியே 2 நாட்களுக்குப் பிறகு மற்ற செய்திகள் வந்தன. டியன்மே உடன் ஒரு நகர கஃபேவில் தேங் கடுமையான சண்டையில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தார்கள். வெளிப்படையாக அந்த கவர்ச்சிகரமான காதலி அவனை மட்டும் காதலிக்கவில்லை, அவள் ஒரு வல்லுனர் மோசடி. அவனது சேமிப்புகளையும் வைப்புத் தொகையையும் கைப்பற்ற தனது இனிமையை பயன்படுத்தினாள். ஹியூ மாமியிடமிருந்து வந்த செய்திகளை கேட்ட ஹியூவென் அங் மகிழ்ச்சியடையவில்லை. அவள் ஆசை மற்றும் விருப்பத்தால் குருட்டுத்தனமாக இருந்த ஒரு மனிதனுக்காக மட்டுமே வருத்தப்பட்டாள். விதியின் சக்கரங்கள் அவள் எதிர்பார்த்ததை விட வேகமாக சுழலத் தொடங்கின. தேங் ஒருமுறை தனது மனைவியை சுமை தாங்குபவர் என்று தூற்றியவர் இப்போது வெறும் கைகளுடன், காதலியால் கைவிடப்பட்டு, சமூகத்தால் ஏளனம் செய்யப்பட்டார்.
ஆனால் மிகப்பெரிய விபரீதம் இன்னும் முன்னே இருந்தது. விரக்தியிலும் அவமானத்திலும் சிக்கிய தேங் தனது வெறும் கௌரவத்தை மீட்க ஒரு பைத்தியக்கார செயலை மேற்கொள்ள முடிவு செய்தார். அவர் கிராமத்திற்கு திரும்பி வைப்புத் தொகையை அவள் மறைத்து வைத்திருப்பதாக நினைத்த ஹியூவென் அங் மீது வன்முறையை பயன்படுத்த முயன்றார். அந்த இரவு ஹியூவென் அங் லிட்டில் போவை தூங்க வைத்துக் கொண்டிருந்தபோது கதவில் கடுமையான தட்டுதலின் சத்தம் கேட்டது. தேங் அன் குரல் மதுவின் வாசனையுடன் மற்றும் ஒரு பயங்கரமான உணர்வுடன் எதிரொலித்தது. ஹியூவென் அங், இப்போதே கதவை திற. செத்த பாசாங்கு செய்யாதே. உன்னிடம் இன்னும் பணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதையெல்லாம் எனக்கு கொடு. ஹியூவென் அங் உறைந்து போனாள். அவள் குழந்தையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள். வெளியே தட்டுதல்கள் வலிமையானதாக மாறின. கடுமையான சொற்களுடன் இடைவெளியிடப்பட்டது. அந்த மனிதன் இனி தனது கணவர் அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்ட ஒரு பேய். கதவு உடைக்கப்படுவதற்கு சற்று முன்பு தேங் அன் பின்னால் ஒரு உயரமான கருப்பு நிழல் தோன்றியது. அது மின்னாட். நல்லெண்ணத்திற்கும் ஆசைக்கும் இடையிலான ஒரு எதிர்ப்பு, ஒளிக்கும் இருட்டிற்கும் இடையிலான போர். துரதிர்ஷ்டவசமான பெண்ணின் வீட்டு முகப்பில் தொடங்கியது. மிகவும் குறிப்பிடத்தக்க விவரங்கள். திருமணத்தின் ஆழமான இரகசியங்கள் முழு ஏழை கிராமத்தின் கண்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தப்பட உள்ளன. மஞ்சள் தெரு விளக்குகளின் ஒளியில் ஹியூவென் அங்கின் வீட்டு முகப்பில் உள்ள காட்சி கடினமாக இருந்தது. தேங் மதுவின் வெறியிலும் தனது காதலியால் ஏமாற்றப்பட்டதால் ஏற்பட்ட அவமானத்திலும் கதவை வெறித்தனமாக தட்டிக்கொண்டிருந்தார். ஆசையாலும் சுயநலத்தாலும் அவரது முகம் சிதைந்தது. ஆனால் அவர் மரத்தின் கதவில் மற்றொரு பயங்கரமான அடி அடிக்க தயாராக இருந்தபோது எக்கு குளிர்விப்பதைப் போல உறுதியானதும் குளிர்ச்சியானதுமான மற்றொரு கை அவரது மணிக்கட்டை பற்றி இறுக்கி பிடித்தது. மின்னாட் ஆர்ப்பாட்டமின்றி தோன்றினார். ஆனால் எதிரியை நடுங்க வைக்கும் ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தார். தேங், நீங்கள் குடித்திருக்கிறீர்கள் என்றால் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும். உங்கள் சொந்த தவறுகளுக்கு பிறகு உங்கள் கோபத்தை காட்ட இது இடம் அல்ல. மின்னாட் இன் குரல் மெல்லியதாக இருந்தது, ஆனால் அதிகாரத்துடன் இருந்தது. ஏழை கிராமத்தின் அமைதியான இடத்தில் எதிரொலித்தது. தேங் விரைவாக திரும்பினார். மது மற்றும் வெறுப்பால் அவரது கண்கள் சிவந்தன. அவர் புன்னகைத்தார். மது வாசனை காற்றில் நிரம்பியது. ஓ, அது நல்ல அண்டை வீட்டுக்காரர். நீங்கள் ஒரு காதல் கதாநாயகனாக நடிக்கப் போகிறீர்களா? இது எனது குடும்ப விஷயம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். உள்ளே இருப்பது என் மனைவி. அவளுடைய பணம் என் பணம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தேங் மின்னாட் ஐ குத்த முயன்றார். ஆனால் அனுபவம் மிக்க ஒருவரின் அமைதியுடன் நாட் எளிதாகத் தவிர்த்தார். அவர் தேங் ஐ ஒரு அலட்சிய பார்வையால் நோக்கினார். உங்கள் மனைவியா? உங்கள் காதலியுக்கு வீடு வாங்க உங்கள் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை கைவிட்டபோது அவளை இனி மனைவியாக நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக தியாகம் செய்த ஒரு பெண்ணை சுமை தாங்குபவர் என்று தோற்றும் போது உங்களுக்கு இனி கணவராக இருக்க உரிமை உண்டா? தேங், நீங்கள் பணத்தை மட்டும் இழக்கவில்லை, நீங்கள் உங்கள் மனிதத்தன்மையையும் இழக்கிறீர்கள். இப்போது அண்டை வீட்டு கதவுகள் திறக்கத் தொடங்கின. கிராமத்தின் பேச்சாளர் கியூமாமி நிச்சயமாக இந்த வாய்ப்பை தவறவிடவில்லை. அவர் புதரின் பின்னால் ஒளிந்து கொண்டு காதுகளை தீட்டிக் கொண்டிருந்தார். அவரது கூர்மையான கண்கள் ஒவ்வொரு நகர்வையும் பதிவு செய்தன.
நாளை ஒரு கதையை நெசவு செய்ய. கூட்டம் தொலைவில் இருந்து கூடத் தொடங்கியது. கிசுகிசுப்புகள் ஒரு தேனீ கூட்டை போல எழுந்தன. தேங் அவரது அண்டை வீட்டாருடன் சண்டையிடுகிறார். அவர்கள் இருவரும் சரியான ஜோடி. இந்த வீடு உண்மையில் சிதைந்துவிட்டது. உள்ளே ஹியூவென் லிட்டில் போவை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள். தேங் இன் கூச்சலும் மின்னாட் இன் அமைதியும் அவளது இதயத்தை இறுக்கின. இருட்டில் என்றென்றும் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் குழந்தையை படுக்கையில் விட்டுவிட்டு ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து கதவை திறந்தாள். வீட்டில் இருந்து வெளிப்படும் ஒளி 3 முகங்களில் விழுந்தது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு உணர்ச்சி நிலைகளைக் கொண்டிருந்தன. ஹியூவென் அங்கே நின்றாள். அவளது முகம் வெளிறியது. ஆனால் அவளது கண்கள் ஒரு வினோதமான உறுதியுடன் பிரகாசித்தன. அவள் தேங் ஐ பார்த்தாள். ஒருமுறை அவள் வணங்கிய அந்த மனிதன் இப்போது ஒரு சிதைந்த குடிகாரன். அவள் குரல் கொடுத்தாள், அமைதியாக, வலியுடன். தேங், நீங்கள் பணத்திற்காக வந்தீர்களா? நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் உங்கள் தொலைதூர பணிகளின் போது குழந்தையின் மருத்துவமனை கட்டணங்களையும் மாதங்களுக்கான மருந்துகளையும் செலுத்த பயன்படுத்தப்பட்டது. என்னிடம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் இந்த குடும்பத்தை துரோகம் செய்த ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் தைரியமாக. தேங் ஹியூவென் அங்கை தாக்க முன்னேறினார். ஆனால் மின்னாட் விரைவாக தடுத்தார். தேங் கசப்புடன் கத்தினார், நீங்கள் பார்த்தீர்களா? அவள் என் சொத்துக்களை துடைக்க என்னுடன் சதி செய்தாள். ஒரு துரோகி. சரியாக அந்த உச்சக்கட்டத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் சந்தின் நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டது. ஒரு பெண் சிறகு ஆடைகளுடன் சிக்கலான தலைமுடியுடன் வண்டியிலிருந்து இறங்கினாள். அது டியன் மே, தேங் ஆசைப்பட்ட காதலி. ஆனால் அவள் அவனை காப்பாற்ற வரவில்லை. அவள் தேங் முகத்தில் ஒரு காகித கற்றையை வீசி அழத் தொடங்கினாள். தேங், நீங்கள் ஒரு முட்டாள். நீங்கள் பணக்காரர் என்று என்னை ஏமாற்றினீர்கள். நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பணத்தை திருடிய ஒரு ஊழியர் என்று மாறியது. போலீஸ் உங்களை தேடுகிறார்கள். எனக்கு கெட்ட பெயர் வருகிறது. எனது கௌரவத்தை எனக்கு திருப்பிக் கொடுங்கள். டியன் மே வின் தோற்றம் தேங் இன் நாடகத்திற்கு இறுதி அடியாக இருந்தது. முழு ஏழை கிராமமும் அதிர்ச்சியடைந்தது. துரோகி புதுமையை மட்டும் விரும்பவில்லை, அவர் ஒரு பொருளாதார குற்றவாளியாக இருந்தார். ஹியூ மாமியும் அண்டை வீட்டு கூட்டமும் மௌனமாக இருந்தனர். ஹியூவென் மீது இருந்த அவர்களின் அலட்சிய பார்வைகள் தேங் மீது பயத்துடன் மாறின. விதியின் சக்கரங்கள் மிக வேகமாக சுழன்றன. ஒரு பெருமிதமுள்ள மனிதனை ஒரு குற்றவாளியாக மாற்றின. ஒரு கணத்தில் தேங் முற்றத்தில் விழுந்தார். அவரது முகம் இரத்தமின்றி வெளுத்தது. அவர் தனது மனைவியையும் காதலியையும் தனது மனைவியை பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த அந்நியனையும் பார்த்தார். முழு அவமானமும் அவரை மூழ்கடித்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்ததை உணர்ந்தார். குடும்பம், தொழில், காதலி மற்றும் சுயமரியாதை. ஹியூவென் அந்த காட்சியை பார்த்தாள். அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. மனித இயல்புக்காக ஒரு பெரிய துக்கம் மட்டுமே இருந்தது. அவள் நெருங்கி சென்று தேங் விவாகரத்து கடிதத்தை கொடுத்தாள். அவள் எப்போதும் தனது சட்டை பையில் வைத்திருந்தது. தேங், கையெழுத்திடு. இது நம் இருவருக்கும் இறுதி விடுதலை. நீங்கள் சரணடையுங்கள். இரக்கம் கிடைக்கும் என்று நம்புங்கள். இப்போதிருந்து நான் உங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. தொலைவில் இருந்து வரும் போலீஸ் சைரன்களின் சத்தம்.
கிராமப்புறங்களின் அடர்த்தியான வளிமண்டலத்தை கிழித்தது. தேங் கையெழுத்திட்டார். குற்றவாளியின் கண்ணீர் வெள்ளை காகிதத்தில் சொட்டியது. அவர் இருளில் அழைத்துச் செல்லப்பட்டார். ஒரு திகிலூட்டும் அமைதியை விட்டுச் சென்றார். அண்டை வீட்டார் வெட்கத்துடன் மௌனமாக கலைந்தனர். ஹியூவென் அங் ஐ சபித்தவர்கள் இப்போது அவள் வீட்டிற்குள் மௌனமாக நடந்தனர். அவளது கண்களை நேராகப் பார்க்க யாரும் துணிவில்லை. அர்த்தமுள்ள நிலவின் ஒளியில் நின்ற மின்னாட் மட்டுமே இருந்தார். அவர் எதுவும் சொல்லவில்லை. ஹியூவென் அங் தரையில் கீழே விழுந்த கோட்டை மெதுவாக எடுத்து அவள் தோளில் போட்டார். முடிந்துவிட்டது. ஹியூவென் அங், நாளை சூரியன் மீண்டும் உதயமாகும். மின்னாட் மெதுவாகச் சொன்னார். ஹியூவென் அங் வானத்தை பார்த்தாள். புயலின் கருமேகங்கள் மறைந்துவிட்டன. மின்னும் நட்சத்திரங்களுக்கு வழிவிட்டன. அவள் தன் நெஞ்சு விரிவடைந்ததை உணர்ந்தாள். நீண்ட கால உள்போர் தீர்வு கிடைத்தது. மீட்பு எந்த அதிசயத்திலிருந்தும் வரவில்லை, வலியை எதிர்கொள்ளும் தைரியத்திலிருந்தும், சிதைந்ததை விட்டுவிடும் தைரியத்திலிருந்தும், தன்னையும் தனது குழந்தையையும் பாதுகாக்கும் தைரியத்திலிருந்தும் வந்தது. மழைக்கு பின்னர் மண்ணின் வாசனையும் காட்டுப்பூக்களின் வாசனையும் நிறைந்த இடத்தில் ஹியூவென் அங் ஒரு எளிய உண்மையை உணர்ந்தாள். மகிழ்ச்சி என்பது எல்லாவற்றையும் கொண்டிருப்பது அல்ல. உங்களுக்குச் சொந்தமில்லாததை விட்டுவிடுவது எப்படி என்று அறிவதாகும். அவள் மின்னாட்கு தலையசைத்தாள். வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்படாத ஒரு நன்றி. அந்த இரவு 4 ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக அவள் தனது குழந்தையுடன் ஒரு அமைதியான தூக்கத்தை அனுபவிப்பாள். நாளை காலை ஒரு புதிய பயணத்திற்குத் தயாராவாள். மறுநாள் காலை புறநகர் பகுதியின் அடர்த்தியான மூடுபனியில் முதல் சூரிய கதிர்கள் ஊடுருவியபோது ஹியூவென் அங் வீட்டைச் சுற்றியுள்ள இடம் ஒரு விசித்திரமான அமைதியால் நிரம்பியிருந்தது. நேற்று இரவு தேங் அழைத்துச் செல்லப்பட்ட பிறகு சிறிய கிராமம் ஒரு மனோதத்துவ அதிர்ச்சியை அனுபவித்தது போல் இருந்தது. ஹியூ மாமியின் விஷமான கிசுகிசுப்புகளும் அண்டை வீட்டாரின் ஆர்வமான பார்வைகளும் மறைந்துவிட்டன. ஒரு வருந்தத்தக்க அமைதிக்கு பதிலாக ஹியூவென் அங் விழித்தெழுந்தாள். 4 ஆண்டுகளாக அவளை பின்தொடர்ந்த ஒரு கனமான சங்கிலியை இறக்கிவிட்டதை உணர்ந்தாள். லிட்டில் போவை நிம்மதியாக தூங்குவதை பார்த்தாள். நோய்வாய்ப்பட்ட கிராமத்தில் இருந்ததை விட அதிகமாக சிவந்து இருந்தது. கடந்த காலத்தின் நிகழ்வுகள் அவளுக்கு தனது கணவனின் உண்மையான முகத்தையும் தனக்குள்ளேயே உள்ள உள்ளார்ந்த சக்தியையும் பார்க்க உதவியது என்று நன்றி சொன்னாள். அவள் முற்றத்திற்கு வெளியே சென்று ஆழமாக மூச்சை உள்ளிழுத்தாள். மழைக்குப் பிறகு மண்ணின் வாசனையும் பனி நிறைந்த புல்லின் மணமும். வேலியின் மறுபுறம் மின்னாட் ஏற்கனவே நின்று கொண்டிருந்தார். அவர் கவனமாக ரோஜா செடிகளை கவனித்துக் கொண்டிருந்தார். விடியலின் ஒளியில் அவரது அமைதியான முகம் ஹியூவென் அங் ஐ பார்த்ததும் அவர் சிரித்தார். ஒரு வெற்றிகரமான சிரிப்பு அல்ல, ஆனால் ஆழமான புரிதலைக் கொண்ட ஒரு சிரிப்பு. நேற்றிரவு நடந்ததை மீண்டும் கூறவில்லை. அவர் அவளுக்கு ஒரு கப் சூடான தேநீரை கொடுத்து மெதுவாகச் சொன்னார், இன்று நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள். உங்கள் பார்வையில் ஒரு திறமையான பார்மசிஸ்டின் ஆற்றல் மீண்டும் உள்ளது. அந்த வார்த்தைகள் ஹியூவென் அங்கை உணர்ச்சிவசப்படுத்தின. மிகப்பெரிய மீட்பு தீயவர்கள் தண்டிக்கப்படுவதில் இல்லை, ஆனால் ஒருவர் அவமானத்தின் சாம்பலில் இருந்தபோதும் தனது உண்மையான மதிப்பை பார்ப்பதில் உள்ளது என்று மாறியது. இருப்பினும் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. விதியின் விளைவுகள் பரவத் தொடங்கின.
தேங் ஒரு மின்னணு நிறுவனத்தில் பொது நிதியை கையாடியதற்காக கைது செய்யப்பட்ட செய்தி உள்ளூர் செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டது. முழு புறநகர் பகுதியும் அதிர்ந்தது. தேங் தனது மனைவியையும் காதலியையும் மட்டும் ஏமாற்றவில்லை, ஆனால் தனது சக ஊழியர்களின் நம்பிக்கையையும் ஏமாற்றினார். இப்போது ஹியூவென் அங் இன் கணவரின் குடும்பம் கிராமத்தில் இருந்து கிளர்ந்தெழுந்தது. ஹியூவென் அங் ஐ சுமை தாங்குபவர் என்று எப்போதும் தூற்றிய அவரது மாமியார் இப்போது அவள் வீட்டு நுழைவாயிலில் கதறியெழுது கொண்டிருந்தார். அவள் பேரனை பார்க்க வரவில்லை. தேங்க்கு ஒரு வழக்கை நடத்த அவள் தேவைப்படும் சேமிப்புகளை ஹியூவென் அங் கொடுக்கும்படி கோரினாள். ஹியூவென் அங், நான் உன்னிடம் கெஞ்சுகிறேன். தேங் முட்டாள்தனமாக இருந்தாலும் இந்த வீட்டிற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தான். உங்களிடம் ஏதாவது பணம் இருந்தால் எனக்கு கொடுங்கள். நான் வழக்கை எடுத்துச் செல்கிறேன். அவர் சிறை சென்றால் எங்கள் குடும்பம் எங்கே முகத்தை வைக்கும்? மாமியாரின் கத்தல் ஹியூவென் அங்கின் இதயத்தை கசக்கியது. கதவில் சாய்ந்து கொண்டு ஒருமுறை தன்னை தரக்குறைவாக நடத்திய அந்த பெண்ணை பார்த்தாள். இப்போது தனது குற்றமுள்ள மகனுக்காக மன்றாடுகிறாள். தாய்மையின் குருட்டுத்தனமான அன்பு சில நேரங்களில் துரோகத்தை விட கொடூரமானதாக இருக்கும். ஹியூவென் அங் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து. அவளது குரல் உறுதியாக இருந்தது, ஆனால் வருத்தம் இல்லாமல் இல்லை. அம்மா, என்னிடம் ஒன்றும் இல்லை. தேங் வீட்டுக்கு கொண்டு வந்த எல்லா பணத்தையும் அவர் தனது காதலிக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க வைப்புத் தொகையாக செலவிட்டார். இந்த வீட்டை பாருங்கள். பேரனுக்கு பால் வாங்க நான் கடன் வாங்க வேண்டும். வழக்கை எடுக்க நான் எங்கிருந்து பணம் பெறுவது? மேலும் அவர் சட்டத்தை மீறினார். பணத்தை பயன்படுத்தி மறைக்க முயற்சிக்கிறீர்களா? அவரது தாமதமான விழிப்பு ஆசை மற்றும் சுயநலத்திற்கான விலையாகும். அவளது மாமியார் கேட்டு அவளது முகம் மாறியது. அவள் ஹியூவென் அங்கை திட்டத் தொடங்கினாள். தனது கணவனை காப்பாற்ற தெரியாத ஒரு மனைவி என்று குற்றம் சாட்டினாள். ஒரு கொடூரமான பெண். தனது கணவர் சிக்கலில் இருந்தும் அவனை காப்பாற்ற மறுத்தாள். அந்த கசப்பான வார்த்தைகள் மீண்டும் சிறிய சந்தில் எதிரொலித்தன. ஆனால் இந்த முறை ஹியூவென் அங் தலைகுனியவில்லை. அவள் நேராக தன் மாமியாரை பார்த்தாள். அவளது குளிர்ந்த பார்வை அவளை அமைதியாக்கியது. இப்போது தேங் அன் பக்கம் நின்ற அண்டை வீட்டாரும் ஹியூ மாமி கூட தொலைவில் இருந்து பார்த்தனர். ஹியூவென் அங் ஐ அவர்கள் இதுவரை அவமதித்தவர். இந்த விபரீதத்தில் மிகவும் கௌரவமானவர் என்று உணரத் தொடங்கினர். நிகழ்வுகளின் உச்சம். டியன் மே தேங் லிருந்து கைவிடப்பட்ட காதலியும் ஏமாற்றப்பட்ட பாதிக்கப்பட்டவருமானவர். வீதியில் இருந்த ஒரு நிலையில் ஹியூவென் அங் வீட்டிற்கு வந்தபோது வந்தது. டியன் மே இனி ஒரு கணவனை திருடும் கவர்ச்சியான பெண்ணின் பிரகாசத்தை கொண்டிருக்கவில்லை. அவள் மெலிந்து, பயத்தால் அவளது கண்கள் ஆழமாக இருந்தன. டியன் மே ஹியூவென் அங்கின் முன்னால் முழந்தாளிட்டு, தேங் விவாகரத்து செய்து ஒரு பெரிய சொத்தை வைத்திருப்பதாக அவளை ஏமாற்றியதை ஒப்புக்கொண்டாள். டியன் மே தேங் இன் கடனாளிகளால் துரத்தப்பட்டதாகவும் ஒரு பார்மசிஸ்டாக ஹியூவென் அங் உறவுகளை கொண்டிருப்பதால் தப்ப ஓட உதவும் என்று நம்பியதாகவும் அழுதாள். தனது குடும்பத்தை அழித்த ஒருவரை எதிர்கொண்ட ஹியூவென் அங் ஒரு வலுவான உள்போராட்டத்தை உணர்ந்தாள். ஒரு காயமடைந்த பெண்ணின் இயல்பு. விதியின் தண்டனையை விட்டுவிட இந்த பெண்ணை விரட்டியடிக்க வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் ஒரு மருத்துவ நிபுணரின் ஆன்மா, ஒரு புரிந்துணர்வு மனிதனின் ஆன்மா,
டியன்மே இல் கோபப்படுவதை விட இரங்கத்தக்க ஒரு சோகத்தை கண்டது. டியன்மே தேங் இன் புதுமையின் ஆசையின் விளையாட்டில் ஒரு காயாக இருந்தார். ஹியூவென் அங் டியன் மே வை தூக்கி நிறுத்தினாள். அவளுக்கு சில அமைதிப்படுத்தும் மருந்துகளையும் தனது பையில் எஞ்சியிருந்த சிறிய பணத்தையும் கொடுத்தாள். போலீசிடம் நீங்கள் தெரிந்த விஷயங்களைப் பற்றிச் சொல்லுங்கள். அது உங்களை பாதுகாக்கவும் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கவும் ஒரே வழி. நான் உன்னை பற்றி வெறுக்கவில்லை, ஏனென்றால் வெறுப்பு என்னை மேலும் சோர்வடையச் செய்கிறது. தகுதியற்ற ஒரு மனிதனால் வலிக்கப்பட்ட 2 பெண்கள் நாங்கள். ஹியூவென் அங் இன் மனிதாபிமான நடவடிக்கை முழு சிறிய கிராமத்தையும் அமைதியாக்கியது. கியூமாமி கூட கண்ணீரை துடைத்துக் கொண்டார். முதன்முறையாக அவர் மோசமான செய்திகளை பரப்பவில்லை, மாறாக இந்த ஹியூவென் அங் உண்மையிலேயே ஒரு புத்திரியின் இதயத்தை கொண்டுள்ளார். கல்வி கற்றவர், வித்தியாசமானவர் என்று எல்லோரிடமும் சொன்னார். விழிப்புணர்வு பரவத் தொடங்கியது. ஹியூவென் அங்கின் இதயத்தில் மட்டுமல்ல, பொறாமை நிறைந்த ஏழை கிராம சமூகத்திலும் கூட. அந்த நாள் மதியம் மின்னாட் நகரில் அவரது நண்பரின் மருந்து கடை சங்கிலியில் ஒரு மீட்டிங் ஹியூவென் அங்கை அழைத்துச் சென்றார். காரில் அவர் அவளிடம் கேட்டார், நீங்கள் ஏன் டியன்மே வை உதவினீர்கள்? அவள் உங்களுக்கு எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளாள்? ஹியூவென் அங் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். காற்றில் பசுமையான நெல் வயல்கள் சலசலத்தன. மீட்பு நல்லவர்களுக்கு மட்டும் அல்ல, திரும்பத் தெரிந்து கொள்பவர்களுக்கும். வெறுப்பின் வட்டத்தை முடிக்க நான் அவளை உதவுகிறேன். லிட்டில் போ பிற்காலத்தில் பெருமைப்படுவார் என்று நான் விரும்புகிறேன், ஏனென்றால் அவரது தாயார் பழிவாங்குவதற்கு பதிலாக மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார். மின்னாட் அவளை ஒரு போற்றுதலுடன் பார்த்தார். ஹியூவென் அங் தனது வாழ்க்கையின் இருளை முற்றிலுமாக கடந்துவிட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவள் இனி ஒரு சுமை தாங்கும் மனைவி அல்ல, அவள் தனது விதியையும் இதயத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு பெண். அவர்கள் மருந்து கடைக்கு வந்தபோது ஹியூவென் அங் உள்ளே நுழைந்தாள். நிபுணத்துவ அறிவு மற்றும் உண்மையான புரிதலுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தினாள். மருந்து கடை உரிமையாளர் உடனடியாக அவளை ஏற்றுக்கொண்டார், ஒரு தகுதியான சம்பளத்துடன். ஹியூவென் அங் இரவு வீடு திரும்பினாள். அவளது இதயம் ஒருபோதும் இல்லாத ஒரு அமைதியால் நிறைந்திருந்தது. அவள் பழைய வீட்டை பார்த்தாள். நெற்றியில் உள்ள காயம் ஆரோக்கியமாக வளரத் தொடங்கியது. முன்னே ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கண்டாள். விதியின் சக்கரங்கள் மிகவும் நியாயமானவை. அது அவளிடமிருந்து ஒரு துரோக கணவனை எடுத்தது, ஆனால் அதற்கு பதிலாக சுயமரியாதை, ஒரு தொழில் மற்றும் ஒரு அமைதியான மனதை கொடுத்தது. அந்த இரவு இலைகளின் வழியாக வீசும் காற்றின் சத்தத்திற்கும் சிறிய குழந்தையின் சீரான சுவாசத்திற்கும் இடையில் ஹியூவென் அங் ஒரு உண்மையை உணர்ந்தாள். புதுமை தற்காலிகமாக போதை கொள்ளும், ஆனால் எளிமை மற்றும் ஒருவரின் சொந்த திறமைகள் ஒரு மனிதனின் மிகவும் அமைதியான துறைமுகம். இருப்பினும் எல்லாம் அமைதியாக இருப்பது போல் தோன்றும் போது ஒரு அநாமதேய கடிதம் அவளது வீட்டிற்கு வந்தது. உள்ளே மின்னாட் மற்றும் ஹியூவென் அங் நேற்றிரவு ஒன்றாக நின்ற புகைப்படங்கள் இருந்தன. மிரட்டல் இணைக்கப்பட்டிருந்தது, உங்கள் நல்ல அண்டை வீட்டாரின் உண்மை நீங்கள் நினைப்பதைப் போல இல்லை. மீண்டும் ஏமாற வேண்டாம். அநாமதேய கடிதம் மர மேசையில் கிடந்தது. மின்னாட் மற்றும் ஹியூவென் அங் மங்கலான விளக்குகளின் ஒளியில் ஒன்றாக நின்ற புகைப்படங்கள் பேய்கள் போல் தோன்றின.
இந்த கடிதத்தின் பின்னால் இருப்பவர் இப்போது அவளது மிகப்பெரிய பயத்தை புரிந்துகொள்வது போல் தோன்றுகிறது. தேங் அன் செயல்களுக்கு பிறகு ஹியூவென் அங் இன் நம்பிக்கை உடைந்த கண்ணாடியை போன்றது. எப்படி சரிசெய்தாலும் விரிசல்கள் நிறைந்தது. அவள் கடித்ததை வைத்திருந்தாள். கைகள் நடுங்கின. அவளது மார்பு மூச்சு திணறலுடன் விரிந்தது. மின்னாட் உண்மையில் அவள் நினைத்ததைப் போன்ற ஒரு நல்லவரா, அல்லது அவரும் இன்னொரு இனிமையான பொறியை அமைத்திருப்பதா? அந்த நேரத்தில் கியூமாமி சந்தில் இருந்து உள்ளே நடந்து வந்தாள். இந்த முறை அவள் வழக்கத்தைப் போல உரத்த குரலில் பேசவில்லை. ஒரு திருடனைப் போல ரகசியமாக பேசினாள். அவள் ஹியூவென் அங்கின் காதில் சொன்னாள், மர்மத்தனமான தொனியில். ஹியூவென் அங், நான் உங்களிடம் இதைச் சொல்லப் போகிறேன். ஆனால் நான் சொன்னேன் என்று சொல்லாதீர்கள். உங்கள் அண்டை வீட்டார் மின்னாட். நான் சந்தையில் கேள்விப்படுகிறேன். அவர் ஒரு நல்ல மனிதர் இல்லை. அவர் குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக அல்லது ஒருவரை தாக்கியதற்காக சிறைக்கு சென்றதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் அவர் இந்த ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு தப்பி ஒளிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நீங்கள் கவனமாக இருங்கள். அமைதியான ஆண்கள் பெரும்பாலும் பயங்கரமானவர்கள். கியூமாமியின் வார்த்தைகள் தீயில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல இருந்தன. ஹியூவென் அங்கின் சந்தேகங்கள் வெடித்தன. அவள் அடுத்த வீட்டை பார்த்தாள். மின்னாட் நேற்று இரவு சண்டையிலிருந்து எஞ்சிய துண்டுகளை இன்னும் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவரது நல்லெண்ணம், அவளது வலியை புரிந்துகொள்வது மற்றும் அவள் மிகவும் திணறும் தருணங்களில் அவரது சரியான நேரத்தில் தோற்றம், ஒரு காயமடைந்த பெண்ணின் கண்களில் சந்தேகத்திற்குரியதாக மாறியது. அந்த இரவு ஹியூவென் அங் திட்டமிட்டபடி நாட்டிற்கு நன்றி சொல்லவில்லை. அவள் வழக்கத்தை விட கதவுகளை இறுக்கமாக பூட்டினாள். ஆனால் விபரீதம் வேறு விதமாக வந்தது. லிட்டில் போ திடீரென்று அதிக காய்ச்சலுடன், வலிப்புடன் வந்தது. நீடித்த நோயின் சிக்கல் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. ஹியூவென் அங் பீதியடைந்தாள். அவள் டாக்ஸி அழைக்க முயன்றாள். ஆனால் இரவு நேரம் மற்றும் தொலைதூர கிராமப்புற சாலைகள் காரணமாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. விரக்தியில் கைகளில் லிட்டில் போ மயக்கமடைவதைக் கண்டு அவள் மின்னாட் இன் கதவை தட்டிச் செல்ல வேண்டியதுதான். நாட், என் குழந்தையை காப்பாற்றுங்கள். போ, என்ன நடக்கிறது? ஹியூவென் அங் அழத் தொடங்கினாள். சந்தேகங்களையும் அனாமதேய கடிதத்தையும் மறந்துவிட்டாள். மின்னாட் சில வினாடிகளுக்குள் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. உடனே லிட்டில் போவை பிக்கப் டிரக்கில் தூக்கி ஹியூவென் அங்கை பயணிகள் இருக்கையில் அமரும்படி சைகை செய்தார். மாவட்ட மருத்துவமனைக்கு செல்லும் மரண பயணத்தில் நாட் அதிக ஒருமுகப்படுத்துதலுடன் வண்டியை ஓட்டினார். அவரது நரம்புகள் காரை விரைவாக பிடித்துக்கொண்டன. ஆனால் அவரது குரல் அவளை அமைதிப்படுத்த முயன்றது. பயப்படாதே, நான் இங்கே இருக்கிறேன். போ நன்றாக இருப்பான். குழந்தையின் தலையை பிடித்து நாக்கை கடிக்க வேண்டாம். அந்த இரவு முழுவதும் அவசர அறையில் மின்னாட் அமைதியாக எல்லாவற்றையும் செய்தார். அவர் மருத்துவமனை கட்டணத்தைச் செலுத்தினார். ஹியூவென் அங்கு ஒரு சூடான போர்வையை வாங்கினார். ஒரு உண்மையான தந்தை போல் நோயாளி அறையின் வெளியே காவல் இருந்தார். லிட்டில் போ ஆபத்தான நிலையிலிருந்து வெளியேறியதாக மருத்துவர் அறிவிக்கும் வரை. அப்போதுதான் நாட் பெருமூச்சு விட்டார். மருத்துவமனையின் கல் பெஞ்சில் சோர்வாக அமர்ந்தார். சோர்வு தெளிவாக தெரிந்தது. ஹியூவென் அங் அவரை நெருங்கினாள்.
கைகளில் அனாமதேய கடிதம் மற்றும் புகைப்படங்கள் இருந்தன. தனது குழந்தைக்காக சோர்வாக இருந்த அந்த மனிதனை பார்த்து ஒரு தாமதமான வருத்தம் உண்டாயிற்று. அவள் அவரிடம் கடிதத்தை கொடுத்தாள். குரல் நடுங்கியது. நான் உங்களை சந்தேகித்ததற்கு மன்னிக்கவும். யாரோ இதை எனக்கு அனுப்பினார்கள். கியூ மாமி கூட. மின்னாட் கடித்ததை எடுத்து அதை வேகமாக படித்தார். பிறகு ஒரு கசப்பான சிரிப்பைச் சிரித்தார். அவர் நேராக அவள் கண்களை பார்த்தார். அவரது பார்வையில் தீய எண்ணம் இல்லை. ஹியூவென் அங், எனக்கு ஒரு குற்றவியல் பதிவு உண்டு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பலவீனமான பெண்ணை தாக்கிய ஒருவரை கடுமையாக காயப்படுத்தினேன். நான் அதற்கு வருத்தப்படவில்லை. என் தொழிலையும் சுதந்திரத்தையும் விலையாக கொடுத்தேன். நான் யாரையும் ஏமாற்ற இங்கே வரவில்லை. நான் அமைதியான இடத்தை தேடுகிறேன். இந்த கடிதத்தை பொறுத்தவரை கையெழுத்தின் பாணியை பாருங்கள். அது டியன் மே வின் கையெழுத்தை ஒத்திருக்கிறதா? ஹியூவென் அங் திகைப்பில் இருந்தாள். அவள் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து ஒரு வியக்கத்தக்க ஒற்றுமையை கண்டாள். டியன் மே சோகத்தில் இருந்தாலும் பொறாமை இன்னும் தொடர்ந்தது. அவள் ஹியூவென் அங் ஐ சந்தேகத்தின் குழியில் இழுக்க விரும்பினாள். அதனால் அவள் மீண்டும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கைவிடப்பட்ட புதுமையின் நச்சுத்தன்மை பயங்கரமானது. சரியாக அந்த நேரத்தில் மின்னாட் இன் தொலைபேசி ஒலித்தது. அவர் அதை கேட்டு ஹியூவென் அங் ஐ ஒரு தீவிரமான பார்வையால் பார்த்தார். தேங் இன் மின்னணு நிறுவனத்தில் எனது நண்பர் தகவல் தெரிவித்தார். தேங் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார். கையாடுவது மட்டுமல்லாமல் அவர் சட்டவிரோத சொத்துக்களை துடைக்க ஒரு கும்பலுடன் சேர்ந்திருந்தார். ஆனால் ஒரு மோசமான செய்தி உள்ளது. தேங் அவரது அனைத்து குற்றங்களையும் உங்கள் தலையில் போட்டார். அந்த கையாடிய பணத்தை நீங்கள் வைத்திருப்பதாக அவர் கூறினார். உங்களை குற்றத்திற்கு பதிலாக நிறுத்த வேண்டும். தேங் இன் கொடூரம் மீண்டும் ஹியூவென் அங் ஐ மூச்சு திணறச் செய்தது. ஒரு காலத்தில் ஒரு பங்குதாரர் இப்போது அவளை தண்டிக்க விரும்பினார். அவளை தப்பிக்க விட்டுவிடுவதற்காக. புதுமையின் ஆசை அவரை அவரது மனிதாபிமானத்தை இழக்கச் செய்தது. அவரது மனைவியின் தியாகத்தை அவரது குற்றங்களுக்கான பாதுகாப்பாக மாற்றியது. மின்னாட் ஹியூவென் அங்கின் கையை பிடித்தார். முதல் முறையாக அவர் ஒரு வலுவான பாதுகாப்பை காட்டினார். பயப்படாதே, என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன. நான் உங்களை அழைத்துச் சென்ற இரவு நான் அபார்ட்மெண்ட் வைப்புத் தாள் பற்றிய உங்களுக்கும் தேங்கும் இடையிலான உரையாடலை பதிவு செய்தேன். நாம் அதை போலீசிடம் ஒப்படைப்போம். உண்மை உங்களை பாதுகாக்கும். அந்த கணத்தில் மருத்துவமனை பராமரிப்பு அறையின் வாசனையும் இரவின் குளிர்ச்சியும் நிறைந்த இடத்தில் ஹியூவென் அங் ஒரு புனிதமான உண்மையை உணர்ந்தாள். மீட்பு காதல் உறுதிமொழிகளில் இருந்து வரவில்லை, மரணத்தின் தருணங்களில் உள்ள துணையில் இருந்து வந்தது. அவள் படுக்கையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த லிட்டில் போவை பார்த்தாள். பின்னர் மின்னாட் ஐ பார்த்தாள். விதியின் சக்கரங்கள் இறுதிக்கு நெருங்கிக் கொண்டிருந்தன. தேங் மற்றும் டியன்மே போன்ற காற்று விதைப்பவர்கள் தனிமையிலும் அவமானத்திலும் புயலை சந்திக்க வேண்டியிருந்தது. வலியின் ஆழத்தில் சென்ற பிறகு அவள் சாய்வதற்கு ஒரு உறுதியான தோளைக் கண்டாள். நாளை விடியற்காலையில் அவள் தனக்காக நிர்பந்திக்க போலீஸை எதிர்கொள்வாள். அவள் இனி மக்களின் கதைகளில் ஒரு சுமை தாங்கும் மனைவியோ அல்லது துரோகியோ இருக்க மாட்டாள். அவள் ஹியூவென் அங் சாம்பலில் இருந்து விழித்தெழுந்து
முழு பெருமையுடனும் புரிதலுடனும் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கத் தயாராக உள்ளவள். சந்தையில் உள்ள கிசுகிசுப்புகள், கியூ மாமியின் ஆர்வமான பார்வைகள் இப்போது அவளுக்கு ஒரு தொலைதூர கடந்த காலத்தின் அர்த்தமற்ற சத்தங்களாக மட்டுமே இருந்தன. ஒரு உண்மையான அமைதி இரத்தம் சிந்தும் காயங்களில் இருந்து முளைக்கத் தொடங்கியது. இந்த முறை அவள் தனிமையாக இருக்க மாட்டாள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மறுநாள் காலை, புயலுக்கு பின் வானம் தெளிவாக இருந்தது, உயரமாகவும் நீளமாகவும் நம்பிக்கையின் நிறத்தில் இருந்தது. ஹியூவென் மாவட்ட மருத்துவமனையை விட்டு வெளியேறினாள். வரவிருக்கும் கேள்வி கணக்கில் போலீஸ் நிலையத்திற்குச் செல்லும் முன் அமைதியை திரட்ட ஒரு ஆழமான மூச்சை எடுத்தாள். தேங் இன் குற்றச்சாட்டுகள், அவர் கையாடிய பணத்தை அவள் வைத்திருப்பதாக, ஒரு தாழ்ந்த மனிதனின் இறுதி சதியாக இருந்தது. ஆனால் இந்த முறை ஹியூவென் பயப்படவில்லை. அவளுடன் மின்னாட் இருந்தார், ஒரு காலத்தில் தவறு செய்த ஒரு மனிதன், ஆனால் இப்போது உண்மையின் சாவியை வைத்திருப்பவர். விசாரணை அறையில் காற்று கடுமையானது. ஹியூவென் தேங் பார்த்தாள். கண்ணாடியின் பின்னால் அவரை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர் சோகமாக இருந்தார். அவரது கண்கள் ஆழமாக இருந்தன. அவரது தாடி காட்டுத்தனமாக இருந்தது. அவரது பார்வை வெறுப்பு நிறைந்தது. எதிர் நிறுத்தத்தின் போது தேங் இன்னும் விடாமல் கத்தினார். அவள்தான், என் மனைவிதான் என்னை தூண்டிவிட்டாள். வீட்டில் 100 குழந்தைகள் மிகவும் கஷ்டமாக இருப்பதாக அவள் சொன்னாள். அவள் அனுபவிக்க பணம் விரும்பினாள். அதனால் நான் கொண்டு வந்த எல்லா பணத்தையும் அவள் பெயரில் உள்ள கணக்குகளில் மறைத்து வைத்தாள். ஹியூவென் தேங் பார்த்தாள். அவளது இதயம் வெறுப்பு மற்றும் ஆசை மற்றும் சுயநலத்தால் சிதைந்த ஒரு மனிதனுக்கான வருத்தத்தால் நிரம்பியது. அவள் வாதிடவில்லை. மின்னாட் தயாரித்த தொலைபேசியை அமைதியாக வெளியே எடுத்தாள். தேங் பணத்திற்காக திரும்பி வந்த இரவின் பதிவு ஒலிக்கப்பட்டது. அவர் அவளை ஒரு சுமை தாங்குபவர் என்று தூற்றியதும், தனது காதலிக்கு பணத்தை செலவழிப்பதை ஒப்புக்கொண்டதும் அறையில் எதிரொலித்தன. தேங் ஒவ்வொரு வார்த்தையும் அவரை தாக்கும் வாள்களைப் போல் இருந்தன. கூடுதலாக, மின்னாட் தனது பழைய தொடர்புகள் மூலம் இரகசியமாக சேகரித்த தேங் சட்டவிரோத சொத்து துடைப்ப கும்பலுடனான பரிவர்த்தனைகள் குறித்த கூடுதல் ஆதாரங்களை வழங்கினார். தேங் அவரது பொய்கள் அனைத்தும் சிதைக்கப்பட்டதை உணர்ந்தபோது முற்றிலுமாக சரிந்தார். அவர் மேசையில் தலை குனிந்தார். அவரது தோள்கள் நடுங்கின. இறுதியாக உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. ஹியூவென் முற்றிலும் குற்றமற்றவர். அவள் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியே வந்தாள். நடுப்பகல் சூரியன் அவளது அழகான முகத்தில் பிரகாசித்தது. கடந்த காலத்தில் சுமந்த எல்லா அவமானங்களையும் கழுவியது. ஆனால் விதியின் சக்கரங்கள் அங்கே நிற்கவில்லை. தேங் கைது செய்யப்பட்டதும் ஹியூவென் குற்றமின்மையும் பற்றிய செய்தி கிராமத்திற்கு காற்றை விட வேகமாக பறந்தது. கியூ மாமி மற்றும் கிசுகிசுக்கும் அண்டை வீட்டார்கள் அவர்களின் அணுகுமுறையை வியக்கத்தக்க வகையில் மாற்றினர். அவர்கள் அவளது வீட்டு நுழைவாயிலில் கூடினர். சிறிய பரிசுகளை கொண்டு வந்தனர். அவர்களின் முந்தைய கோழைத்தனத்தை மறைக்க போலி அக்கறை காட்டினர். கியூ மாமி ஹியூவென் கையை பிடித்து இனிமையான குரலில் கூறினார், ஹியூவென் நான் உங்களிடம் சொன்னேன். உங்கள் முகத்தில் புண்ணியம் நிறைந்திருக்கிறது. நீங்கள் எப்படி தவறு செய்ய முடியும்? எல்லாம் தேங் ஏமாற்றுதல். எங்களை மன்னியுங்கள். நாங்கள் கிராமத்தை பற்றி கவலைப்படுகிறோம்.
ஹியூவென் அங் மெதுவாக தனது கையை விடுவித்தாள். அவள் கியூ மாமி மற்றும் கூட்டத்தை ஒரு புரிந்துணர்வு பார்வையால் பார்த்தாள். ஆனால் தொலைவில் இருந்தாள். நன்றி அத்தை மற்றும் அனைவருக்கும். உண்மை தெளிவாகிவிட்டது. நான் யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் இந்த நிகழ்வுக்குப் பிறகு மக்களின் பாராட்டு அல்லது கண்டனம் அமைதியை தருவதில்லை என்று நான் உணர்ந்தேன். சுயமாக வாழ்வதில் உள்ளது. அவளது வார்த்தைகள் கூட்டத்தை சங்கடத்தில் விட்டன. அவள் வீட்டிற்குள் திரும்பி பொருட்களை தொகுக்கத் தொடங்கினாள். அவள் இந்த வீட்டில் தங்கப்போவதில்லை என முடிவு செய்தாள். அவள் லிட்டில் போவை நகரத்திற்கு அழைத்துச் செல்வாள். அங்கு பார்மசிஸ்ட் வேலை காத்திருக்கிறது. அங்கு அவள் உண்மையில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். பேக்கிங் செய்யும் போது ஹியூவென் அங் படுக்கைக்கு அடியில் தேங் இன் பழைய டைரியை கண்டாள். ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி தேங் நீண்ட காலமாக புதுமையை விரும்பியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். லிட்டில் போவை கர்ப்பமாக இருந்தபோது கூட அவர் அவளது தியாகத்தை இயற்கையானது என்று எடுத்துக்கொண்டார். அவளது அமைதி பலவீனத்தின் அறிகுறியாகும். அவர் வெவ்வேறு பெண்களுக்கு இரகசியமாக பணத்தை மாற்றியதை விரிவாக பதிவு செய்தார். அதை சுதந்திரத்திற்கான செலவு என்று அழைத்தார். ஒவ்வொரு வரியையும் படிக்கும் போது ஹியூவென் அங்கின் இதயம் வலித்தது. ஆனால் இந்த மனிதனை விட்டு வெளியேறுவது அவளது வாழ்க்கையின் சிறந்த முடிவு என்ற நம்பிக்கையையும் அது வலுப்படுத்தியது. அந்த நாள் பிற்பகல் மின்னாட் வந்து அவளுக்கு காரில் பொருட்களை ஏற்ற உதவினார். அவர்கள் முற்றத்தில் நின்றனர். பல கசப்புகளைக் கண்ட இடம். நாட் அவளை பார்த்தார். அவரது பார்வையில் உணர்ச்சி இருந்தது. நீங்கள் தயாரா? நகரம் இங்கே இருப்பதை விட இரைச்சலாக இருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் உங்கள் திறன்களுக்கு ஏற்றவாறு வாழலாம். ஹியூவென் அங் தலையை அசைத்தாள். நான் தயார். நன்றி நாட். உங்கள் புரிதல் இல்லாவிட்டால் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே வீழ்ந்திருப்பேன். நாட் அவளது கையை மெதுவாக பிடித்தார். நன்றி சொல்லாதே. நீங்கள் உங்களைத்தானே காப்பாற்றிக் கொண்டீர்கள். உங்கள் வலிமையை காண்பதற்காக நான் உங்களுடன் நின்றேன். சரியாக அவர்கள் காரில் ஏறப்போகும் போது ஒரு மெலிந்த பெண் நுழைவாயிலில் தோன்றினாள். அது டியன் மே. அவள் இனி முன்பு போல் தாக்குதல் நடத்தவில்லை. மாறாக அவள் ஹியூவென் அங் ஐ ஒரு கெஞ்சும் பார்வையால் பார்த்தாள். அவள் ஹியூவென் அங் க்கு சுருங்கிய சில பணத்தை கொடுத்தாள். இது என்னிடம் மீதமுள்ளது. நான் தேங் அன் நிறுவனத்திற்கு ஒரு சிறிய தொகையை திருப்பிக் கொடுக்க இதை பயன்படுத்தினேன். குற்றங்களை மறைத்ததற்காக நான் சீர்திருத்த வேண்டியிருக்கும். கடைசியாக உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். நான் சந்தித்ததில் நீங்கள் சிறந்த பெண். பேராசை காரணமாக உங்களுக்கு தீங்கு விளைவித்ததற்காக. ஹியூவென் அங் டியன் மே வை பார்த்தாள். அவளது மனதில் உள்ள வெறுப்பு குறைந்தது. அவள் பணத்தை ஏற்கவில்லை. அவளை சீர்திருத்தி வாழ்க்கையை மீண்டும் தொடங்குமாறு அறிவுறுத்தினாள். விதியின் சக்கரங்கள் கடுமையானவை, ஆனால் நியாயமானவை. புதுமையை விரும்பியவர் வெறும் கைகளுடன் இருந்தார். மோசடி செய்தவர் சிறையில் இருந்தார். சகிப்புத்தன்மையுடன் இருந்தவர் இறுதியில் ஒளியைக் கண்டார். மின்னாட் இன் பிக்கப் டிர புறப்பட்டது. கிசுகிசுப்புகள் நிறைந்த கிராமத்தை விட்டு வெளியேறியது. பின்புற கண்ணாடியில் ஹியூவென் அங் கியூ மாமியை பார்த்தாள். பழைய பாரபட்சங்களுக்கிடையில் சிறியவராகவும் தனிமையாகவும் நின்றார். அவள் லிட்டில் போவை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். குழந்தையின் சூடான சுவாசத்தை உணர்ந்தாள். நகரம் முன்னே பிரகாசமான விளக்குகளுடன் காத்திருந்தது.
ஹியூவென் அங் தனிமை பயங்கரமானது அல்ல என்பதை உணர்ந்தாள். ஒருவரைச் சுற்றி வாழ்வது, ஆனால் தனிமையாக உணர்வது பயங்கரமானது. இப்போது அவள் தனிமையாக இல்லை. அவளுக்கு ஒரு தொழில் இருந்தது, ஒரு மகன் இருந்தான், மற்றும் ஒரு புரிந்துகொள்ளும் தோழர் இருந்தார். அவளது உள்போராட்டம் ஒரு ஆழமான மனிதநேய விழிப்புடன் முடிந்தது. அவள் எப்போதையும் விட பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாள். ஒரு பெண் ஒருமுறை சுமை தாங்குபவர் என்று கருதப்பட்டாலும் விழித்தெழுந்தாள். அவளால் தனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதை நிரூபிப்பாள். வானம் இருட்டியது. நட்சத்திரங்கள் பிரகாசமாக மின்னத் தொடங்கின. ஹியூவென் அங்கார் இருக்கையில் தலையைச் சாய்த்தாள். அமைதியாக சிரித்தாள். ஒரு புதிய பயணம் தொடங்கியது, மீட்பு மற்றும் உண்மையான மகிழ்ச்சியின் பயணம். 3 ஆண்டுகள் கழித்து, ஒரு அமைதியான கடற்கரை நகரத்தில், பிங்கன் என்ற பெயரில் ஒரு பெரிய மருந்து கடை ஒரு பிரபலமான தெருவின் மூலையில் அமைந்துள்ளது. எப்போதும் வாடிக்கையாளர்களுடன் நிறைந்திருக்கும் மருந்துக் கடை உரிமையாளர் ஒரு அழகான முகம், பிரகாசமான கண்கள் மற்றும் ஒரு வினோதமான அமைதியான கேரக்டர் கொண்ட ஒரு பெண். அவள் ஹியூவென் அங். விஷமான கிசுகிசுப்புகள் நிறைந்த பழைய கிராமத்தை விட்டு வெளியேறினாள். கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு பெண்ணின் மதிப்பு சுவரில் தொங்கும் சான்றிதழில் அல்லது கணவர் கொண்டு வந்த பணத்தில் இல்லை, சாம்பலில் இருந்து எழும் திறனில் உள்ளது என்பதை நிரூபிக்க அவள் பயன்படுத்தினாள். லிட்டில் போ இப்போது 6 வயதானது. ஒரு அழகான, ஆரோக்கியமான, மிகவும் சுறுசுறுப்பான சிறுவன். ஏழை புறநகர் கிராமத்தில் இருந்ததை விட அதிகமாக நோய்வாய்ப்படவில்லை. ஒருவேளை ஏனென்றால் அவர் முழுமையான அன்பிலும் தாயின் தன்னம்பிக்கையிலும் வாழ்கிறார். ஹியூவென் அங் மருந்து கடையின் பின்னால் வளாகத்தில் குழந்தை ஓட்டியாடுவதை பார்த்தாள். மகிழ்ச்சியின் ஒரு உணர்வு அவளது இதயத்தில் எழுந்தது. அவள் செய்தாள். தனது சொந்த கைகளாலும் என்றென்றும் இழந்துவிட்டதாக நினைத்த தனது மருந்து அறிவாலும் குழந்தையை வளர்த்தாள். மின்னாட் இன்னும் அங்கேயே இருந்தார். தாயும் குழந்தையும் ஒரு உறுதியான நிழலை போல. அவர் இனி அமைதியான அண்டை வீட்டுக்காரர் அல்ல, அவர் ஹியூவென் அங் இன் மருந்து கடை சங்கிலிக்கான மருந்து விநியோக சங்கிலியின் மேலாளராக மாறியுள்ளார். நாட் இன் கடந்த காலத்தின் தவறுகள் இப்போது வளர்ச்சியின் பாடமாக மட்டுமே உள்ளன. அவர்கள் விரைவாக திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் தோழமை, புரிதல் மற்றும் ஒருவருக்கொருவர் இடத்தை மதிக்கும் வழியை தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் வழங்கிய மீட்பு உடைமை அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் காயங்களை புரிந்து ஒன்றாக குணப்படுத்துவது. ஒரு நாள் பிற்பகல், ஹியூவென் அங் சிறைச்சாலையிலிருந்து ஒரு தடிமனான கடிதத்தை பெற்றார். அது தேங் லிருந்து வந்தது. கடிதத்தில் அவரது எழுத்து நடுங்கியது, கண்ணீரில் நனைந்தது. தேங் நீண்ட சீர்திருத்த நாட்கள். இரவு வரும் போதெல்லாம் மனசாட்சியின் வேதனை பற்றி எழுதினார். அவர் எல்லாவற்றையும் இழந்தார், தொழில், பணம், மிக முக்கியமாக குடும்பம். தேங் எழுதினார், பழைய பொருட்களை பற்றி அலட்சியப்படுத்தி புதுமையின் போலி பிரபஞ்சத்தை துரத்தியதற்காக அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். ஹியூவென் அங் இன் மன்னிப்பை அவர் கெஞ்சினார், திரும்ப வருவதற்காக அல்ல, ஆனால் அவரது இதயத்தை இலகுவாக்குவதற்காக. வாழ்நாள் முழுவதும் மனசாட்சியின் தண்டனையை எதிர்கொள்வதற்கு முன் ஹியூவென் அங் கடிதத்தை படித்தாள். அவளது இதயம் இனி வலிக்கவில்லை அல்லது வெறுப்புடன் இல்லை. அவள் அமைதியாக கடித்ததை அலமாரியில் வைத்தாள்.
அவள் நீண்ட காலத்திற்கு முன்பே தேங் ஐ மன்னித்துவிட்டாள். அவர் தகுதியானவர் என்பதால் அல்ல, ஆனால் அவர் அமைதிக்கு தகுதியானவர் என்பதால். விதியின் சக்கரங்கள் மிகவும் நியாயமானவை. இது தீயவர்களை மட்டுமல்ல, வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையில் தங்களை வைத்திருப்பவர்களுக்கும் பரிசுகளை வழங்கியது. தேங் தனிமை மற்றும் சிறையில் விலை செலுத்த வேண்டியிருந்தது. டியன் மே, காதலியும், இப்போது சீர்திருத்த முகாமில் சமூகத்தால் நோய் மற்றும் கைவிடப்பட்ட போராட்டத்தில் இருக்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் பழைய கிராமத்தின் பேச்சாளர் கியுமாமி வயதாகிவிட்டார். அவரது கிசுகிசுப்புகள் இனி யாரும் கேட்க மாட்டார்கள். ஒவ்வொரு முறை ஹியூவென் அங் பற்றி யாராவது குறிப்பிடும் போது அவள் வருத்தத்துடன் பெருமூச்சு விடுவார். ஏனென்றால் பொறாமை மற்றும் குறுகிய மனப்பான்மை அவரை ஒரு நல்ல அண்டை வீட்டாரை இழக்க வைத்தது என்பதை அவர் உணர்ந்தார். கிராமம் மாறியது, ஆனால் ஹியூவென் அங் இன் விழிப்புணர்வு கதை இன்னும் ஒரு இரகசிய பாடமாக உள்ளது. குடும்பக் கடமை மற்றும் பெண்ணின் வலிமை பற்றிய நினைவூட்டலாக வீட்டுமனைகளால் ஒருவருக்கொருவர் சொல்லப்படுகிறது. அந்த இரவு மின்னாட் ஹியூவென் அங் மற்றும் லிட்டில் போவை கடற்கரையில் அழைத்துச் சென்றார். அலைகளின் சலசலப்பு ஒலி, நம்பிக்கையின் கடினமான ஆனால் நம்பிக்கையுள்ள பயணங்களைப் பற்றி கதை கூறும் கடலின் முணுமுணுப்பு போல் இருந்தது. நாட் ஹியூவென் அங்கின் கையை பிடித்து அவள் கண்களில் ஆழமாக பார்த்தார். நீங்கள் கடந்த காலத்தை வருத்தப்படுகிறீர்களா? ஹியூவென் அங் சிரித்தாள். அவர் தோளில் தலையை சாய்த்தாள். இல்லை, நாட். கடந்த காலத்தின் இருட்டு இல்லாவிட்டால் நான் தற்போதைய ஒளியை மதிக்க மாட்டேன். அந்த புயல் நாட்களில் என்னுடன் இருந்ததற்கு நன்றி. புதுமையை விரும்பும் மனைவி என்ற கதை முடிந்துவிட்டது. வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் ஒரு பெண்ணின் புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுத்தது. ஹியூவென் அங் ஆழமான காதல் விலையுயர்ந்த பரிசுகள் அல்லது வாக்குறுதிகள் அல்ல என்பதை உணர்ந்தாள். இது சிரமமான தருணங்களில் தோளோடு தோள் சேர்த்து நிற்பது. ஒருவர் பலவீனமாக இருக்கும்போது புரிந்துகொள்ளும் பார்வை. இந்த கதையின் முடிவு ஒரு ஆடம்பரமான திருமணம் அல்ல, முழு நிலவின் ஒளியில் 3 பேர் மென்மையான மணலில் நடந்து செல்லும் படம். விழிப்புணர்வும் மனிதாபிமானமும் ஆசை மற்றும் சுயநலத்தை வென்றது. விதியின் சக்கரங்கள் முழுமையாக இயங்கின, உண்மையான இதயங்களுக்கு நீதியை கொண்டு வந்தன. ஹியூவென் அங் மிகவும் அமைதியான துறைமுகத்தை கண்டுபிடித்தாள். வேறொரு மனிதனிடம் அல்ல, ஆனால் அவள் சொந்த குணமடைந்த மற்றும் வலுவான ஆன்மாவில். ஹியூவென் அங் இன் நிலையில் உள்ள பெண்களுக்கு, உங்களை ஒருபோதும் பயனற்றவர்கள் என்று நம்ப வேண்டாம். விழியுங்கள், உங்கள் அறிவு மற்றும் சுயமதிப்பை நம்புங்கள். புதுமை பிரகாசமாக இருக்கலாம், ஆனால் விரைவில் மறையும். திறமைகள் மற்றும் ஒழுக்கம் மட்டுமே நிரந்தர சொத்துக்கள் உள்ளன. மிகப்பெரிய மீட்பு நாமே உருவாக்குவதாகும்.